வறட்சின்னு நிறைய பேருக்கு பிடிக்காது, ஆனா வறட்சியில தான் செழிப்பை இருக்கு. ஆமென். யார் யாரெல்லாம் குடும்பத்தின் ரட்சிப்புக்காக, ஆண்டவரே குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்காக ஜெபித்தார்களோ ஒவ்வொருவருடைய குடும்ப வாழ்க்கையை கட்டி எழுப்புவீராக. வீட்டுக்குள்ளே சமாதானத்தின் கதவுகள் திறக்கப்படுவதாக, ஒப்புரவாக்குதல் உண்டாவதாக, தேவனை நித்தமும் ஆராதிக்கிற வீடுகளாய் மாறுவதாக. என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ள மாட்டேன். தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தராம் நம்மை காத்ததாலே. நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தராம் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்ந்தால் நம்மை பாதுகாத்த தேவன். சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனம் தாவீது தேவன் நமக்கு. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனம் தாவீது தேவன் நமக்கு. முன் சென்றாரே அவன் நல்லவன், அவர் கிருபை என்றும் உள்ளது. முன் சென்றாரே அவன் நல்லவன், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். வெள்ளம் போல் என்னை மேற்கொள்ள வந்து இரண்டேமியா ஆவியை அடித்தே. வெள்ளம் போல் என்னை மேற்கொள்ள வந்து இரண்டேமியா ஆவியை அடித்தே. நம்பிக்கை தையமீந்தான அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்பிக்கை தையமீந்தானே அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனம் தாவீது தேவன் நமக்கு. முன் சென்றாரே அவர் நல்லவர்,
பட்சிக்க வந்தும் முச்செடி தன்னில் தோன்றிய தேவன். இது சோதனை பட்சிக்க வந்தும் முச்செடி தன்னில் தோன்றிய தேவன். பாதுகாத்தாரே அவர் நல்லவர். ஓ பாதுகாத்தாரே அவர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவன் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி தேவ கிருபை கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை போற்றி அவரை போற்றி இன்னும் சொல்லுவோம். அவரை போற்றி அவர் கிருபையை எண்ணி பார்த்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அவருடைய கிருபையே மேலானது. ஓ கிருபை மேலானது. உன் கிருபை மேலானது. 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 ஜீவனை பார்க்கிலும் கிருபை மேலானது. வாழ்க்கையை பார்க்கிலும் கிருபை மேலானது. ஜீவனை பார்க்கிலும் கிருபை மேலானது. வாழ்க்கையை பார்க்கிலும் கிருபை மேலானது. 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 போக்கிலும் மரத்திலும் என் காத்தது. தாழ்வில் இடராமல் என்னை காத்தது கிருபையே. போக்கிலும் மரத்திலும் என்னை காத்தது கிருபையே. கால்கள் இடராமல் என்னை காத்தது கிருபையே. கிருபை மேலானது. 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 பலவீன நேரங்களில் உன் கிருபையின் பலனானது. சோர்வுற்ற வேளைகளில் கிருபை என்னை தாங்கிற்றே. பலவீன நேரங்களில் கிருபையின் பலனானது. சோர்வுற்ற வேளைகளில் உன் கிருபை என்னை தாங்கிற்றே. கிருபை மேலானது. 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 கஷ்டத்தின் நேரங்களில்
நம்முடைய ஆண்டவருடைய கிருபை மேலானது. ஹல்லேலூயா. வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு பாத்திரங்களும் ஆண்டவர் தனக்கு வைத்த திட்டங்களை நிறைவேற்ற அவருடைய கிருபை அவளுக்கு தேவையானதாயிருந்தது. கிருபையே ஒவ்வொருவரையும் நடத்தினது. அதனால்தான் சங்கீதக்காரன் எழுதுகிறார், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆரம்பத்திலிருந்து முடிவு வரை இருக்கிற எல்லா வேதத்தின் பாத்திரங்களும் அவருடைய கிருபையினாலே நின்றார்கள். அவருடைய கிருபையினாலே அவர்கள் ஊழியம் செய்தார்கள். அவருடைய கிருபையினாலே அவர்கள் ராஜாக்களானார்கள். இதற்கு நல்ல ஒரு சான்று தாவீது தான். சாதாரணமாய் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த தாவீது, நேரம் வந்தபோது அவருடைய கிருபை அவரை ராஜாவாய் உயர்த்தினது. தகுதியே இல்லாத நமக்கு நம்முடைய அன்பை காண்பித்தாரே, அவருடைய கிருபை அது பெரியது. எல்லாரும் கண்களை மூடி சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய கிருபை மேலானது. உம்முடைய கிருபை இல்லைன்னா நாங்க ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்முடைய கிருபைக்காக நன்றி, உம்முடைய கிருபைக்காக நன்றி, உம்முடைய இரக்கத்திற்காக நன்றி, உம்முடைய தயவிற்காக நன்றி. ஹல்லேலூயா. சொல்லுங்க, அப்பா மட்டும் எங்களை தாங்கி வந்த உம்முடைய கிருபைக்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் புதிய கிருபையை தந்து எங்களை நடத்தி வருகிறீரே. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் கிருபை எங்களை தாங்கிறதற்காக நன்றி. காலையில் எழுந்தவுடன் புது கிருபை தாங்குது, வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ளே நடத்துது. காலை எழுந்தவுடன் புது கிருபை தாங்குது, வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ளே நடத்தது. நிர்மூலமாகாமலே இதுவரை காத்தீரையா, பலவீன நேரங்களில் கிருபை தாங்கினதையா. உன்னருளும் என் கோட்டை, நான் நம்பும் கேடகம் நீயே. என் அருளும் என் கோட்டை, நான் நம்பும் கேடகம் நீயே. உங்க கிருபை இல்லாமல் வாழ முடியாது, உங்க கிருபை இல்லாமல் வாழ தெரியாது. நான் நிற்பதும் உங்க கிருபைதான், நான் நிலைப்பதும் உங்க கிருபைதான், நான் நிற்பதும் உங்க கிருபைதான், நான் நிலைப்பதும் உங்க கிருபைதான், நான் நிற்பதும் நிலைப்பதும் எல்லாமே கிருபைதான். நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதான். எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கினாலும் போவதில்லை, கிருபை மேல் கிருபை தந்து காலூன்றி நடக்க செய்தி. எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கினாலும் போவதில்லை, கிருபை மேல் கிருபை தந்து காலூன்றி நடக்க செய்தி. மான்களின் கால்களைப் போல மேலனாயோட செய்தீரே, உயர்ந்த ஸ்தலங்களில் என்னை திடனாய் நடக்க செய்தீரே. என் அரணம் என் கோட்டை, உயர்ந்த அடைக்கலம், என் அரணம் என் கோட்டை, உயர்ந்த அடைக்கலம்.
நன்றி சொல்கிறேன். திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒன்றுமில்லாமையில் நம்மை தேடி வந்த அந்த அன்பை நினைத்து பாருங்கள். அவருடைய கிருபை என்றும் உள்ளது. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என்னை நடத்தி வந்த வழிகளை நான் திரும்பி பார்க்கிறேன். அப்படி ஆண்டவர் நடத்தி வந்த வழியை திரும்பி பார்த்த தாவீது ஆண்டவரை பார்த்து சொல்ல, ஆண்டவரே நான் எம்மாத்திரம், ஊமாய் நான் எம்மாத்திரம், நான் யார் ஆண்டவரே, எனக்கு ஏன் இவ்வளவு செய்தீங்க? ஆண்டவர் நடத்தி வந்த பாதைகளை நினைத்து பார்க்கும்போது தாவீதுக்குள்ள இந்த ஒரு கேள்வி எழும்புகிறது, நான் எம்மாத்திரம்? மனுஷனை நீ நினைப்பதற்கும் மனுஷகுமாரனை நீ விசாரிப்பதற்கும் அவன் எம்மாத்திரம். என் குடும்பம் எம்மாத்திரம். தாவீது வாயிலிருந்து வந்த வார்த்தை எம்மாத்திரம். இன்றைக்கு நம்மளும் திரும்பி பார்க்கும் பொழுது ஆண்டவர் எவ்வளவு அழகாய் எவ்வளவு நேர்த்தியாய் நம்மை பாதுகாத்து நடத்தி வந்திருக்கிறார் என்பதை உணர முடிகிறது. We could feel how safe we were in the hands of God. How safe we are in the hands of God. ஆண்டுடைய கரங்களில் நாம் எவ்வளவு பாதுகாப்பாய் இருக்கிறோம், நம்மை எவ்வளவு அழகாய் அவர் நடத்தி வந்தார், நடத்துகிறார் என்பதை உணர முடிகிறது. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே எங்க வாழ்க்கையில் இருந்த எல்லா மாறாவின் கசப்பை நீக்கினீர். சோதனைகள் சூழ்ந்த நேரத்தில் நீர் எங்களுக்கு துணையாயிருந்தீர். உமக்கு நன்றி செலுத்துவே. சொல்லுங்க, திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். நடத்தி நீர் என்னை அமர்ந்த தண்ணீர் அண்டையில் தூக்கி நீர் என்னை உந்தன் பிள்ளையாக்கி நீர் திரும்பி தர ஒன்றும் திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். மாறாவின் கசப்பை என்னில் நீங்க செய்தீரே, மதுரமான வாழ்வை எனக்கு திரும்பி தந்தீரே. மாறாவின் கசப்பை என்னில் நீங்க செய்தீரே, மதுரமான வாழ்வை எனக்கு திரும்பி தந்தீரே. மகிழ்ச்சியினால் எந்த உள்ளம் நிரம்ப செய்தீரே, மகிழ்ச்சியினால் எந்த உள்ளம் நிரம்ப செய்தீரே.
கிருபைதான ஓ நான் நிற்பதோ கிருபைதான நான் நிற்பதோ நிலைப்பதோ எல்லாம் கிருபைதான ஓ நான் நிற்பதோ நான் நிற்பதோ நிலைப்பதோ எல்லாம் கிருபைதான சொல்லுங்க நான் நிற்பதோ மராத்தே லேப்ரா காசே கால்களை போல சோர்ந்து போயிருக்கலாம். நம்முடைய ஆண்டவர் சோர்ந்து போனவனுக்கு மான்கால்களை தந்து பலனோடு ஓட செய்கிற ஆண்டவர், உயர் ஸ்தலங்களில் நிறுத்துகிற ஆண்டவர், குப்பையில் இருக்கிறவனை புழுதியில் இருக்கிறவனை கொண்டு போய் ராஜாக்கள் மத்தியில் பிரபுக்கள் மத்தியில் அமரப்படுகிற ஆண்டவர், அவரை தான் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். கால்களை கால்களை போல வாழ முடியாதையா, உங்க கிருபையில்லாம வாழ தெரியாது. எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிற ஆண்டவரே, உடைய கிருபையை தந்த தினந்தோறும் எங்களை நடத்துகிறதற்காக நன்றி. இந்த மாலை வேளையில முழு இதயத்தோடு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உடைய கிருபையை தந்து எங்கள் வாழ்க்கையில் நீ வைத்திருக்கிற எல்லா திட்டங்களையும் நிறைவேற்ற எங்களுக்கு உதவி செய்கிற கிருபைக்காக நன்றி. தேவன் தாமே பெரிய காரியங்களை செய்கிறார். இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலே தேவனுடைய கிருபையினால நம்ம தொடர்ந்து பார்க்கிற ஒரு முக்கியமான காரியம் மோசேயின் வாழ்க்கையில தேவனுடைய அழைப்பு. ஆமென். முதல்ல கர்த்தர் தெரிந்தெடுத்து திட்டம் வைத்து அவனை எவ்வளவு அழகாய் கர்த்தர் வளர்த்தார் என்று நம்ம பார்த்தோம். இப்பொழுது பார்க்கிறோம் கர்த்தர் மோசேயை தான் குறித்த வேலைக்காக எப்படி அவனை அழைத்து உருவாக்கி கர்த்தர் பயன்படுத்தினார் என்பதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும், அவனுடைய வாழ்க்கையில 40 வருடங்கள் பார்வோனுடைய அரண்மனையில கழிந்தது என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஒருவேளை யாத்திராகம புத்தகத்தில் அதை குறித்து எழுதப்படாவிட்டாலும் அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா 23ஆம் வசனம், அவனுக்கு 40 வயதான போது இஸ்ரவேல் புத்திரராகிய தன்னுடைய சகோதரரை கண்டு சந்திக்கும்படி
அவனுடைய இருதயத்தில் எண்ணம் உண்டாயிற்று. அப்போ அப்பொழுது நம்ம எல்லாருக்கும் தெரியும் 40 வயது வரைக்கும் பார்வோனுடைய அரண்மனையில இருந்தாரு. அதுக்கப்புறம் தான் தன்னுடைய சகோதரரை பார்க்கணும்னு வெளியே போகும்பொழுதுதான் கொலை செய்தான். அடுத்து 2 எபிரேயரோடு சமரசம் பண்ணின பொழுது பயந்து அவன் ஓடி போனான். ஸோ ஃபஸ்ட்டு 40 வருடங்கள் கொஞ்ச காலம் தன்னுடைய சொந்த வீட்டில், அதன் பிறகு பெரியவனான பொழுது அவனை மோசையை அரண்மனையில் கொண்டு விட்டுட்டாங்க. ஏன் ஆண்டவர் இந்த 40 வருடங்கள் பார்வோனுடைய அரண்மனையில் கர்த்தர் மோசையை பயன்படுத்தினா வளர்க்கும்படி கர்த்தர் செய்தார் என்றால் அதற்கும் ஒரு அருமையான ஒரு திட்டம் உண்டு. அந்த அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். மோசே எகிப்தருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான். எதற்காக ஆண்டவர் பார்வோனுடைய அரண்மனையில மோசையை வளர்த்தார் என்றால் அதற்கு ஒரு நோக்கம், அந்த எகிப்தியருடைய சகல கலைகள்ல இவன் வளர்க்கும்படி, சகல சாஸ்திரங்களையும் அறிந்தவனாய் அவனை வளர்க்கும்படி, ஒரு வல்லவனாய் மாற்றும்படியாக கர்த்தர் அந்த காலத்தை கர்த்தர் உருவாக்கும்படி தெரிந்து கொள்ளுகிறார். ஸோ அந்த பீரியட்ல ஏன் ஆண்டவர் பார்வோன் அரண்மனையில வளர்த்தார்னா அவனை எல்லாவற்றிலும் சகல கல வல்லவனாக மாற்றுவதற்காக. இப்ப பாருங்க, அவனை அழைத்து பயன்படுத்துவதற்கு முன்பாக கர்த்தர் மோசையை உருவாக்குகிறார். சகல தாளந்துகளையும் கொடுத்து அவனை வாக்கிலும் செயலிலும் வல்லவனாய் கர்த்தர் மாற்றுகிறார். சில சமயங்கள்ல பாத்தீங்கன்னா கர்த்தருடைய உருவாக்குதல் ரொம்ப ஆச்சரியம். உருவாக்குன பிறகு அழைத்து பயன்படுத்துவார். இதுல பாத்தீங்கன்னா இந்த கேட்டகரியில மோசையை நம்ம பார்க்கிறோம். மோசையை உருவாக்கி அதன் பிறகு அழைத்து அதுக்கப்புறம் பயன்படுத்துகிறார். அதே போலதான் தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையில சிறியவன் வனாந்திரத்துல அவனை உருவாக்குகிறார். வனாந்திரத்துல எப்படி உருவாக்குகிறார்? ஒரு சமயம் கரடி வந்துச்சு, சிங்கம் வந்துச்சு, எல்லாவற்றையும் கொன்று அந்த பிராக்டிஸ் கர்த்தர் வனாந்திரத்துல கொடுத்துறார். காரணம் கோலியாத்தை கொல்வதற்காக. அப்போ வனாந்திரத்தில் உருவாக்கப்பட்டு அதன் பிறகு அவனை அழைத்து அபிஷேகம் பண்ணி அதன் பிறகு கோலியாத்தை வென்று சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாய் மாற்றும்படி கர்த்தர் பயன்படுத்துகிறார். அதே போல சவுல் என்று சொல்லப்பட்ட பவுல், அந்த சவுலும் பயங்கரமான ஒரு படிப்பாளி, நல்லா படித்து யூத மார்க்கத்தை நல்லாக கற்று தேர்ந்து அந்த மார்க்கத்தில் பார்த்தீங்கன்னா தேவனுக்காக பக்தி வைராக்கியம் கொண்டவன். அப்படிப்பட்ட ஒரு மனிதன், எல்லாவற்றிலும் அவன் உருவாக்கப்பட்டவன். அதன் பிறகு ஆண்டவர் சந்தித்து அவனை அழைத்து பவுலாக மாற்றி கர்த்தர் பயன்படுத்தினார். ஆமென். சில சமயங்கள்ல கர்த்தர் அழைத்து அதன் பிறகு உருவாக்குகிறார் நிறைய பேரை. ஸோ அப்படி இருக்குது. ஆனா மோசையை கர்த்தர் உருவாக்கி நல்ல வல்லவனாய் மாற்றி அதன் பிறகு அழைத்து பயன்படுத்துகிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தின்படி தான் கர்த்தர் செயல்படுத்துகிறார். அது வித்தியாசமா இருக்கலாம், ஒவ்வொரு மனிதர்களுக்கும் வித்தியாசமா இருக்கலாம். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் நமக்கென்று ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். நமக்கென்று தாளந்துகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நீங்க நினைக்கலாம், ஏன் எனக்கு இவ்வளோ ஞானத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், இவ்வளோ தாளந்துகளை கொடுத்திருக்கிறார் என்று நீங்க இப்ப நினைக்கலாம், ஆச்சரியப்படலாம். ஆனா ஒரு நாள் வரும், கர்த்தர் உங்களை தம்முடைய மகிமையான ஊழியத்திற்கென்று கர்த்தர் பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. ஏனென்றால் அழைத்த அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாதவைகள். ஒவ்வொருவரை குறித்து வைத்த நோக்கமும் திட்டமும் ஒருபோதும் மாறுவதில்லை. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ அந்த 40 வயது வரைக்கும் அவர் அரண்மனையில வளர்க்கப்பட்டார். அந்த 40 வருஷங்களுக்கு பிறகு 40வது வயதுல அவர் ஓடி போய் மீதியான் தேசத்துக்கு போனார். அந்த மீதியான் தேசத்துக்கு போய் அந்த அடுத்த 40 வருஷங்கள் மாமனார் வீட்டில் என்ன ஆயிட்டாரு? செட்டில் ஆயிட்டார். அவர் அப்படியே மாடுகளை ஓட்டி ஆடுகளை மேய்த்து பிள்ளைகளை பெற்று 2 பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்தார். போன வாரமே நம்ம பார்த்தோம். பிள்ளைகளை பெற்று குடும்ப வாழ்க்கையை அவர் செய்து அப்படியே தொடர்ந்து அப்படியே போயிட்டார். அப்படியே பார்த்தீங்கன்னா அது 40 வருஷம் ஆயிடுச்சு. யாத்திராகமத்தில் 40 வருஷம் அதில் போடப்படலை. ஆனால் அப்போஸ்தலர்ல 7ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா 40 வருடங்கள் சென்ற பின்பு, வாசிங்க அந்த வசனத்தை. 40 வருஷம் சென்ற பின்பு சீனாய் மலையின் வனாந்திரத்திலே கர்த்தருடைய தூதனானவர் முச்செடி எரிகிற அக்கினி ஜுவாலையிலே அவனுக்கு தரிசனமானார். ஆமென். அப்போ பாருங்க, அப்போ அடுத்த 40 வருஷம் ஓடி போச்சு. 40 வருஷத்துல கர்த்தர் தரிசனத்தை கொடுத்து அவனை அழைத்து அவனை பயன்படுத்தினார்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த 40 வருஷம் என்னாச்சு? கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்துறதுக்கு கர்த்தர் அவனை பயன்படுத்துகிறார், மோசே. அப்போ மோசேயுடைய வயது நம்ம எல்லாருக்கும் தெரியும் 120 வயது. 120 வயதுல 3 பார்ட். ஃபர்ஸ்ட் பார்ட் அவரை உருவாக்குறது, கர்த்தர் அங்கே இது பண்ணுறது. அடுத்த 40 வருஷம் பார்த்தீங்கன்னா அவர் என்ன உருவாக்கப்பட்டார், என்ன பண்ணப்பட்டார் தெரியல. வாழ்க்கை சும்மாவே இருந்தது போல இருந்தது. ஆனால் நம்ம ஒருவேளை நினைக்கலாம், என் வாழ்க்கை சும்மாவே போதே, ஒரு கதையை போல கழித்து போடுறேனே, ஒன்றுமே இல்லையே, ஒரு வாசல் திறக்கப்படலையே, ஒரு பிரயோஜனம் இல்லாமல் நான் இருக்கிறேனே அப்படி நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம். ஆனால் அந்த நாட்களையும் கர்த்தர் பார்க்கிறார். உங்களுக்கென்று ஒரு நேரத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமேன். அடுத்த 40 வருஷம் கர்த்தர் பயன்படுத்தினார். அப்போ ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறது மாத்திரமல்ல, ஒரு நேரத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார் என்பதை இதிலிருந்து நம்ம புரிந்து கொள்ளலாம். மோசேக்கென்று கரெக்டாக ஒரு குறித்து அந்தந்த காலங்களில் கர்த்தர் பயன்படுத்தினார். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட இந்த உலகத்துக்கு வந்த பொழுது 30 வருடங்கள் அவர் சும்மா தான் இருந்தது போல இருந்தது. தன்னுடைய 30வது வயதுல தான் ஊழியத்துக்கு வந்தார். 33.5 வருஷங்கள் கர்த்தர் ஊழியத்தை செய்தார். எல்லாவற்றையும் கர்த்தர் 3.5 வருஷத்துல செய்து முடித்து பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி அவர் உயிர் தெழுந்தார். ஆமேன். அப்போ 30 வருஷம் ஒருவேளை என்னடா ஆண்டவர் என்னை பிதாவை அனுப்புனார், 30 வருஷம் நான் வெயிட் பண்றேனே அப்படின்னு நினைச்சிருக்கலாம். ஆனா கர்த்தர் ஒரு நோக்கத்தை கர்த்தர் வைத்திருந்தார், ஒரு நேரத்தை கர்த்தர் வைத்திருந்தார். அதே போல யோசேப்புடைய வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னா 17 வயதிலேயே அவனுக்கு தரிசனத்தை கர்த்தர் கொடுத்துட்டார், திட்டத்தை கர்த்தர் கொடுத்துட்டார், உன்னை உயர்த்துவேன் கர்த்தர் சொல்லிட்டார். ஆனா பார்வோனுடைய அரண்மனைக்கு முன்பாக வரும்போது அவனுடைய வயது என்ன? 30 வயது. ஏசப்பா எப்படியோ அதே மாதிரிதான் 30 வயசு. அப்போ அந்த 17 வருஷத்துல இருந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 12-13 வருடங்கள் அவன் வாழ்க்கையில படாத அனுபவங்கள் இல்லை, அவ்வளோ போராட்டம். அவன் நினைச்சிருக்கலாம் தரிசனம் எங்கே, கர்த்தர் கொடுத்த வாக்கு எங்கே நினைச்சிருக்கலாம். ஆனா கர்த்தர் குறித்த நேரத்துல தான் கர்த்தர் அவனை பார்வோனுக்கு முன்பாக கர்த்தர் உயர்த்தினார். நான் நினைக்கிறேன் இந்த 40 வருஷம் கூட மோசே வாழ்க்கையில ஒரு கேள்விக்குறியா இருந்திருக்கலாம். என்ன ஆண்டவரே, கொஞ்ச காலம் பிள்ளைகள் பிறந்தது, மனைவி சந்தோஷமா வாழ்ந்திருக்கலாம். எத்தனை வருஷம் சந்தோஷமா இருந்திருப்பான்? ஒரு 10 வருஷம் மேக்சிமம் போயிருக்கலாம். ஆனா அடுத்த வருஷங்கள்ல அவனுடைய இருதயத்துல என்னதான் இருந்திருக்கும்? ஆண்டவரே என்ன ஆண்டவரே. ஏன்னா அவனுக்குள்ளேயே ஒரு நோக்கம் இருந்துச்சு. அந்த நோக்கத்தை நீங்க வாசிக்கணும். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 25. தன்னுடைய கையினாலே தேவன் தங்களுக்கு ரட்சிப்பை தருவார் என்பதை தன்னுடைய சகோதரர் அறிந்து கொள்வார்கள் என்று அவன் நினைத்தான். அவனுக்குள்ளே ஒரு எண்ணம், என்னுடைய கையினாலதான் என்னுடைய சகோதரர்களுக்கு ஒரு ரட்சிப்பு உண்டு. ஆமே. அந்த 40 வருஷத்திலேயே அவனுக்குள்ள ஒரு நோக்கம் இருந்துச்சு. ஆண்டவர் என்னுடைய கையினால என் சகோதரர்களை ரட்சிப்பார். ஆண்டவர் அழைக்கல, அவனுக்கு எதுவுமே திட்டம் கொடுக்கல, ஆனாலும் அவனுக்குள்ளேயே ஒரு நோக்கம் இருந்துச்சு. இன்னைக்கு பாருங்க, உங்க வாழ்க்கையில நீங்க கொஞ்சம் ஒரு நாள் ஆண்டவருடைய சமூகத்துல நீங்க உட்கார்ந்து பாருங்களேன். ஏன் எதற்காக என்னை கர்த்தர் ரட்சித்தார்? ஏன் இந்த குடும்பத்துல இணைத்தார்? ஏன் இப்ப பிரேயர் சென்டர் கொண்டு வருகிறார்? ஏன் ஆண்டவரை அறிந்து கொள்ள ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார்? அப்படி நீங்க கேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ளேயே ஆண்டவர் சொல்லுவார், உங்களை கொண்டு இந்த பணியை நான் செய்வேன் என்று உள்ளத்துக்குள்ள ஒரு எண்ணம் உண்டாகும். அதுதான் கர்த்தர் கொடுத்த நோக்கம். ஆமேன். ஆண்டவர் அந்த நோக்கத்தை அவனுக்கு கொடுத்திருந்தார். ஆனா அடுத்த 40 வருஷங்கள் இவன் இப்படி வாழ்க்கையில சகோதரர்கள் அக்செப்ட் பண்ணலையே, நம்ம ஓடி வந்துட்டோமே, எப்போ என்னடா இது என் வாழ்நாள் எல்லாம் வீணா போயிட்டா என்று ஒருவேளை ரொம்ப வேதனையோடு கூட காணப்பட்டு கொண்டு இருந்திருக்கலாம், நமக்கு தெரியாது. இல்ல அந்த லைஃப்லயே செட்டில் ஆகி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த டே டு டே லைஃப்ல உலகத்துக்கு அடுத்த காரியங்கள்ல சிக்கி போய் அவங்க அதோட அடாப்ட் ஆகி ஆயிடுவாங்க. பார்த்துருக்கிறீங்களா? சிலர் ஆண்டவருடைய பிள்ளைகளோட கூட இருந்தா ஆண்டவருடைய பிள்ளைகள் மாதிரி இருப்பாங்க, கூட்டத்துக்கு வந்தா ஊழியம், வேலைக்கு போனா அப்படி உலக பிரகாரமாக. ஆனா அப்படி கிடையாது. நம்முடைய ஆண்டவர் அந்த மோசேக்குள்ள எப்படி இருந்தானோ தெரியாது, ஆனா கர்த்தர் வைத்த நோக்கத்தை, கர்த்தர் திட்டத்தை நிறைவேற்றினார். அவனுக்கென்று வைத்த நேரத்துல கர்த்தர் நிறைவேற்றினார். அதுதான் பாத்தீங்கன்னா ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல அருமையான ஒரு வார்த்தை. ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு,
அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. ஆமே, ஹalleluya. குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. உங்களை ரட்சித்தது ஒரு நாளா இருக்கலாம், நிறைய நாட்கள். ஒருவேளை என் லைஃப்ல நான் ரொம்ப நாள் வேஸ்ட் பண்ணிட்டனோ அப்படி நீங்க நினைக்கலாம். ஆனா உள்ளத்துக்குள்ள கர்த்தர் ஒரு அழைப்பை வைத்திருந்தாரே ஆனால் நிச்சயமாக நீங்க எவ்வளவு தூரம் ஆண்டவரை விட்டு தூரமா போனாலும், ஆண்டவரை நினைக்காமல் இருந்தாலும், என் வாழ்க்கை வேஸ்டா போயிருச்சோ அப்படிலாம் நீங்க நினைத்தாலும் கர்த்தருடைய திட்டம் மாறவே மாறாது. ஆமென். கர்த்தர் உங்களுக்கென்று குறித்த ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார். அந்த நேரத்துல எங்கெல்லாம் நீங்க சுத்தினாலும், எப்படியெல்லாம் போனாலும் கர்த்தர் உங்களை அழைத்து தன்னுடைய சித்தத்தின் முனைக்குள்ள கொண்டு வருவார். ஹalleluya, ஹalleluya. மோசேயும் 40 வருஷம் அலைந்து திரிந்து மாமனாரு மாமியாரு பிள்ளைகள் மனைவி பிள்ளைகள் மாமனாருடைய ஆடு எல்லாத்தையும் மேய்ச்சி 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 40 வருஷம் போர் அடிச்சுதா இல்லையா, எல்லாம் சந்தோஷமா இருந்தாரா, இல்ல கர்த்தருடைய நோக்கம் போச்சு, என் வாழ்க்கை எப்படியோ எதிர்காலம் எப்படியோ கேள்விக்குறியோடு இருந்திருக்கலாம். கர்த்தர் வைத்த திட்டம் நிறைவேறும். குறித்த காலத்துக்கு கர்த்தர் தரிசனம் வைத்திருக்கிறார், நிச்சயமாக நிறைவேறும். ஹalleluya, ஹalleluya. அப்போ அடுத்த அந்த 40 வருஷம் முடிஞ்ச உடனே கர்த்தர் வைச்ச திட்டத்துல ஆண்டவர் அதுக்கு மேல தாமதிக்கல. அதான் வசனம் சொல்லுகிறது, அது இப்போ தாமதிக்கிறது மாதிரி இருந்தாலும் நிச்சயமாக நிறைவேறும், அதற்கு காத்திரு. ஹalleluya. அப்போ கரெக்டா அந்த டைம், அவருடைய டைம் வந்த பொழுது ஆண்டவர் ஆடு மேய்த்து கொண்டிருந்த அந்த மோசேக்கு ஒரு முச்செடி மூலமா ஒரு தரிசனத்தை கர்த்தர் கொடுத்தார். ஆமென், ஹalleluya. அதுதான் பாத்தீங்கன்னா யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிப்போம். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முச்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். 3ஆம் அதிகாரம் 1 வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, வனாந்திரத்தின் பின்புறத்தில் ஆடுகளை ஓட்டிக்கொண்டு தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர்ல பாத்தீங்கன்னா சீனாய் மலையில இருக்கு இல்லையா, அப்போஸ்தலர்ல 7ஆம் அதிகாரத்துல ஸ்தேவான் சொல்லுகிறார். இந்த சம்பவத்தை சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார், சீனாய் மலையில இருக்கும் பொழுது கர்த்தருடைய தூதனானவர் அவருக்கு முச்செடி தரிசனத்தை கொடுத்தார் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. இங்க என்னடா ஓரேப் பர்வதம் சொல்லப்பட்டிருக்கிறது, அங்க சீனாய் மலை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு டவுட் வரலாம், என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்முடைய தேசத்துல இமயமலை இருக்கு. இமயமலையில பாத்தீங்கன்னா எவரெஸ்ட் சிகரம், இதே மாதிரி நிறைய சிகரங்கள் இருக்கு. அதே மாதிரி தான் சீனாய் மலை ஒரு பெரிய மலைத்தொடர். அந்த பெரிய மலைத்தொடர்ல ஒரு பகுதி, இந்த மீதியான் தேசத்துல இருக்கிற இந்த பகுதிக்கு பெயர் ஓரேப் பர்வதம். ஆமென், ஹalleluya. அதுதான் அதை புரிந்து கொள்ளணும். ஒரு பகுதி, ஒரு பர்வதம், சின்ன ஒரு பகுதி அல்லது ஒரு சிகரம், அதுக்கு பேரு ஓரேப். ஆமென். அதனால நீங்க இது குழப்பி கொள்ளக்கூடாது. இதனடா இங்க ஓரேப்னு இருக்கு, அங்க என்னடானா சீனாய் மலைன்னு இருக்கு. சீனாய் மலைத்தொடர் தான். சீனாய் மலையில இந்த இடத்துல இதுக்கு ஒரு பேர், ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு ஒரு பேர் வைப்பாங்க இல்லையா. இமயமலையிலே நிறைய இடங்கள் இருக்கு, நிறைய பேர் இருக்கு. அதே மாதிரி தான். அப்போ இந்த இடத்துல ஆண்டவர் ஒரு அருமையான முச்செடி மூலமாய் தரிசனம் கொடுக்கிறார். இவனை விட்டா இன்னும் என்ன செஞ்சுட்டே இருப்பான், ஆடு மேய்ச்சிக்கிட்டே இருந்துருவான், அவன் காலம் போயிடும். ஆனா அவனை டக்குன்னு தூக்கணும், அதற்கு என்ன செய்யலாம் என்று சொல்லி கர்த்தர் ஒரு தரிசனத்தை கர்த்தர் காட்டுகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் வைத்த திட்டங்களை நிறைவேற்றுவதற்காக சில தரிசனங்களை நமக்கு கொடுக்கலாம், சில சொப்பனங்களை கர்த்தர் கொடுக்கலாம். அதை நம்ம அலட்சியம் பண்ணக்கூடாது. ஆடுதான் மேய்ச்சிட்டு இருந்தான், ஆனா இந்த தரிசனத்தை பார்த்த உடனே எப்பொழுதுமே அவன் காட்டுல தான் ஆடு மேய்க்கிறான், மலையடி வாரத்துல. அப்போ அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நிறைய மரங்கள், காட்டுத்தீ வர்றதெல்லாம் நிறைய சாதாரணமாக இருந்திருக்கலாம் இல்லையா, இருக்கும். ஒரு வனாந்திரம், ஆடு காடு மலை பக்கத்தில் பார்த்தீங்கன்னா திடீர்னு காற்று உராயும் பொழுது அதில் தீப்பிடிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இவன் நிறைய முறை அதை தீப்பிடிச்சதெல்லாம் பார்த்துருக்கலாம். ஆனால் இப்போ பார்க்குறான், இது ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருக்கு. தீ பிடிச்சா என்ன செஞ்சிடும், அது எரிஞ்சு வெந்து போயிடும், சாம்பலா போயிடும் செடி, காட்டு தீனா. ஆனா இங்க தீ வருது, அக்கினி வருது, முச்செடியில வருது. ஆனா அந்த முச்செடி வெந்து போகாமல் இருக்கிறது. அப்போ அவன் ஒரு சாதாரண அக்கினி நினைச்சிட்டு திரும்பி போயிருந்திருக்கலாம். ஆனா அவனுக்குள்ள ஒரு அழைப்பை கர்த்தர் கொடுத்ததுனால அந்த முச்செடியில இருக்கிற அந்த வித்தியாசத்தை கண்டுபிடிப்பதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டினார். ஹல்லேலூயா,
இப்ப பாருங்க, சில பிரசங்கம் பாத்தீங்கன்னா பிரதரோ நானோ அல்லது உங்க போதகரோ கொடுக்கும் பொழுது அவள் அத்தனை பேர் இருப்பாங்க. அத்தனை பேர்லயும் எல்லாரும் சொல்ல மாட்டாங்க இது எனக்காக பேசப்பட்டதுன்னு. ஆனா நம்ம கொண்டு கத்தர் நம்மோடு பேசி இருந்தா நம்ம சொல்லுவோம், இன்னைக்கு அப்படியே டைரக்டா என்னோட கத்தர் பேசினார். ஹல்லேலூயா. இந்த அனுபவம் நிறைய நேரம் இருந்திருக்கும். நிறைய நேரம் நம்மோட பேசலன்னு வந்திருப்போம் இல்லையா? ஏதோ பேசினாங்க, நல்லா இருந்துச்சு. என் வாழ்க்கையோடு பேசினார் அப்படிங்கிறது சில டைம் தான் இருக்கும். அது நீங்க அனுபவிச்சிருப்பீங்க. சில சமயங்கள்ல டிவி மூலமா கூட பேசுவார் இல்லையா? நேற்றைய தினத்துல கூட நான் ஒரு சின்ன ஒரு கஷ்டம், ஒரு வேதனை, ஒரு பிரச்சனை. அப்ப நான் யோசிச்சுட்டே இருந்தேன், எப்ப பார்த்தாலும் நம்முடைய வாழ்க்கையில இப்படியே ஒரு சோதனை இருக்கா ஆண்டவரே, என்ன ஆண்டவரே நீங்க பேசணும் என் கூட அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு தேவ ஊழியருடைய ஒரு சின்ன கிளிப்பிங்ஸ் அதுதான் நான் பார்த்தேன். பார்க்கும்போது 6 முறை எலியா தன்னுடைய வேலைக்காரனை அனுப்பின பொழுது 6 முறை பார்த்தான். 6 முறை என்னதான், ஒன்றும் இல்லை நெகட்டிவ் ரிப்போர்ட் தான், பேட் ரிப்போர்ட் தான். இதை பார்த்துட்டு எலியா ஐயோ ஒண்ணுமே இல்லையேன்னு சொல்லி போகல, இருந்து ஜெபம் பண்ணின பொழுது 7வது முறை உள்ளங்கை அளவு மேகம் இருந்துச்சு. அப்ப நான் அன்னைக்கு நான் உடனே நான் ஆண்டவர் என்னோடு கூட பேசுறது போல இருந்துச்சு. நீ ஏன் இந்த பேட் ரிப்போர்ட்டை நம்புற, ஏன் இந்த ராங் ரிப்போர்ட் நெகட்டிவ் ரிப்போர்ட்டை யோசிக்கிற, நான் இன்னும் காத்துரு, என் சமூகத்துல காத்துரு, உனக்கென்று ஒரு சின்ன அடையாளத்தை காட்டுவேன், அந்த சின்ன அடையாளம் பெருமழையின் இறைச்சலை கொண்டு வரும். ஆமேன். அப்ப ஆண்டவர் டைரக்டா என் கூட பேசுறது போல இருந்து இப்படிதான் ஆண்டவர் பேசுவார். எத்தனையோ முறை அந்த பிரசங்கத்தை அதையே எத்தனையோ பேர் பார்த்திருப்பாங்க. எத்தனையோ பேருக்கு இல்லாத நேரத்துல நமக்கு கத்தர் பேசி இருக்கலாம். அப்போ அதுதான் ஆண்டவர் பேசுகிறவரன். உள்ளத்துல ஒரு சின்ன ஒரு உணர்வு வரும்போதே நம்ம புரிந்து கொள்ளணும், கத்தர் ஏதோ ஒன்றை என்னோடு பேச விரும்புகிறார், என்னோடு கூட அவர் இடைப்பட விரும்புகிறார். அதை நம்ம கொஞ்சம் அல்லல் தட்டிட்டோம்னா அது கடந்து போயிடும். அதை மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஆமேன். அப்போ அழகா முச்செடி எரிந்தும் வெந்து போகாமல் இருந்தது உடனே மோசே என்ன சொல்லுகிறார் தெரியுமா? 3ஆம் வசனம். அப்பொழுது மோசே, இந்த முச்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். ஆமென். ஹல்லேலூயா. அவன் சொல்லுகிறான், நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன். அது வரைக்கும் அது ஒரு சாதாரண காட்சியா இருந்திருக்கலாம். ஆனா அன்றைக்கு அவன் அதை உற்று பார்த்த பொழுது அவனுக்கு அது ஒரு அற்புத காட்சியாய் இருந்தது. ஆமேன். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் செய்கிற காரியம் மிக மிக ஆச்சரியமா இருக்கும். சாதாரண காரியமா இருக்கலாம். ஆனா அந்த சாதாரண காரியத்துல ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்க வல்லவரா இருக்கிறார். ஆமேன். காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவர் எப்பொழுதுமே சாதாரணமான மனுஷங்களுக்கு தான் தன்னுடைய திட்டத்தை வெளிப்படுத்தி அசாதாரணமான காரியங்களை செய்யும்படி கர்த்தர் கிருபை பாராட்டுவார். மோசேயுடைய வாழ்க்கையை பாருங்க, சாதாரண மனிதன். அவனுடைய தற்போதைய நிலைமை என்ன தெரியுமா? ஆடு மேய்க்கிறவனை யாராவது கனம் பண்ணுவாங்களா? இல்ல, யாரும் யோசிக்கிறது இல்ல, யாரும் அவனை கிட்ட கூட பார்க்க மாட்டாங்க இல்லையா? ஆடு மேய்க்கிறானாலே என்ன அர்த்தம்? அவன் படிக்காதவன், படிப்பு ஏறாதவங்க தான் யாருக்கு? ஆடு மேய்ப்பு சொல்லுவோம். நம்ம கூட சொல்லுவோம், நீ படிக்கலன்னா உன்னைய ஆடு மாடு மேய்க்கிறது தான் அனுப்புவோண்டா சொல்லியிருப்போம் இல்லையா? அப்போ ஒதுக்கப்பட்டவன், ஒண்ணுமே அவன் பெரிய வல்லவன் தான், சாஸ்திரங்கள் எல்லாம் படித்து தேர்ந்தவன் தான். ஆனா தற்போதைக்கு அந்த ஏட்டு சுரைக்காய் எதுவுமே உதவாதுங்கிற மாதிரி அவனுக்கு எதுவுமே உதவல. அவனுக்கு இப்போதைக்கு ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான், சாதாரணமானவன். மோசேயுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்துல பார்த்தீங்கன்னா அவன் பயப்பட்டவன். கொலை செஞ்சது வெளியே தெரிஞ்சிருச்சு, வைராக்கியமா தான் கொலை செஞ்சான். தேவன் பேர்ல, இஸ்ரவேல் மக்கள் பேர்ல வைராக்கியத்தை தான் கொலை செஞ்சான். ஆனா கொலை செஞ்சது வெளிப்பட்ட பொழுது நின்னு பார்க்கலாண்டா, நின்னானா? இல்ல, தைரியம் இல்ல, பயந்து போய் ஓடி போன ஒரு மனிதன் தான். ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த ஒரு சாதாரணமான மனிதன் தான். அவன் கல்வி அறிவு இருந்தா கூட ஆண்டவரை பார்த்து சொல்லும்போது, ஆண்டவரே நான் திக்குவாயும் மந்தனாவும் உடைய, எனக்கு பேசக்கூட முடியாது. அப்போ அவனுடைய தகுதியில் பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை, எல்லாமே மைனஸா இருந்தா கூட அவனை கர்த்தர் பார்த்து அவனை அழைத்து அவனை பயன்படுத்தினார். அப்ப நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? சாதாரண மனிதர்களை அழைத்து பயன்படுத்துகிற தேவன். ஹல்லேலூயா. அப்போ அதே மாதிரிதான் பேதுருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, சாதாரணமான மீன் பிடிக்கிற ஒரு படிக்காத ஒரு மனிதன்,
ஆனா அவனுடைய வாழ்க்கையில கர்த்தர் அவனை அழைத்து கர்த்தர் அசாதாரணமான கிரியைகளை செய்யும்படி கர்த்தர் செய்தார். சாதாரண மீன் பிடிக்கிறவன் கர்த்தர் அழைத்தார். அவனுடைய வாழ்க்கையில பின் வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா ஒரு முடவனை தூக்கி எழுப்புகிற ஒரு ஊழியம், மரித்தவர்களை எழுப்புகிற ஊழியம், பேதுருவை நிழல் பட்டு சுகமாகிற ஒரு அனுபவம், எவ்வளோ பெரிய காரியம். அவன் கையை வச்சாலே அபிஷேகம் வந்துச்சு. அவன் பிரசங்கம் பண்ணாலே 3000 பேர் 5000 பேர் ரட்சிக்கும். ஆனா அவனுடைய கல்வி அறிவு ஒன்றும் கிடையாது, சாதாரண மனிதன், மீன்பிடி தொழில். அப்போ உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நினைக்கலாம், நான் சாதாரணமானவனா இருக்கிறேனே, என்னை கொண்டு கர்த்தர் ஏதாவது செய்ய முடியுமா? நிச்சயமாக உங்களை கொண்டு கர்த்தர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது. ஆமென். நம்ம சாதாரணமான மனிதர்கள் தான், ஆனா நம்மை அழைக்கிற தேவன் அசாதாரணமானவர், நம்மை பயன்படுத்துகிறவர் அசாதாரணமானவர். அவருடைய வல்லமை அசாதாரணமான வல்லமை. அது நமக்குள்ள இறங்கி வரும் பொழுது நாம் அசாதாரணமான எக்ஸ்ட்ராடினரி ஒர்க் செய்யும்படி கர்த்தர் கிருபை பாராட்டுவார். ஹல்லேலூயா. அதை நம்ம முதல்ல மறந்துடக்கூடாது. ஆமென். அப்போ ஆண்டவர் மோசேக்கு ஒரு காட்சியை கர்த்தர் தரிசனமாகும் பொழுது அதை பாருங்க, 2ஆம் வசனத்துல முக்கியமான ஒரு காரியம், ஒரு தரிசனம் வருகிறது. ஆனா அந்த தரிசனத்தை இந்த மோசே உற்று பார்த்தான். அந்த வேர்டு பாருங்களேன், ஃபர்ஸ்ட் பார்க்கறான். பார்க்கும்போதே அவனுக்கு தெரியுது, இது என்னடா இது. முதல்ல பார்த்துட்டு இது காட்டு தீ தானே அப்படின்னு பார்வையை மாற்றல, கொஞ்சம் பார்க்கறான். அதுக்கப்புறம் உற்று பார்க்கறான். உற்று பார்க்கும்போது தான் தெரியுது, இது அக்கினி எரியுது, ஆனா வெந்து போகல அப்படின்னு உற்று பார்த்தான். உற்று பார்த்த உடனே அவனுக்குள்ள ஒரு உணர்வு வருது, நம்ம என்ன செய்யணும், உற்று பார்த்தோம் அப்படியே போயிடக்கூடாது, கிட்ட போய் பார்க்கணும். ஹல்லேலூயா. அப்போ உற்று பார்க்கும் பொழுதுதான் அந்த தரிசனத்துடைய மேன்மை நமக்கு தெரியும். ஆமென். ஏதோ மற்றவங்கள மாதிரி நம்மளும் பார்க்குறோன்னு போகக்கூடாது. நமக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு என்ன இல்லையா? இப்போ நான் பேசுறதெல்லாம் ஏதோ ஊழியக்காரங்க கூட்டத்தில் பேசுறாங்கன்னு நினைக்காதீங்க. நம்ம கடந்த 8 வாரமா ஹீலிங் மீட்டிங்ல நம்முடைய சகோதரர் எதற்காக அழைப்புன்னு பேசுனாங்களே, ஊழியக்காரருக்கா பேசுனாங்க? இல்ல. ஏன் கர்த்தர் அழைக்கிறார்? அவரோடு கூட இருப்பதற்கு ஏன் அழைக்கிறார்? அவருடைய புண்ணியங்களை நாம் அறிவிக்க. அவர் நம்ம நிறைய காரியங்கள், ஒருவேளை இணையதளத்தின் வழியாக பார்த்து கொண்டு இருக்கிற நீங்க எதற்காக அழைப்புங்கிற தலைப்புல ஹீலிங் மீட்டிங்கை நீங்க பார்த்தீங்கன்னா 8 வாரங்களாக சகோதரர் கொடுத்த தேவ செய்தி அதுல இருக்கும். நிச்சயமாகவே ஒவ்வொருவரையும் கர்த்தர் அழைக்கிறார். ஆமென். ஊழியக்காரங்களை மட்டும்தான் அழைக்கல, எல்லாரையும் கர்த்தர் அழைக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கு கர்த்தர் அந்த ஒரு தரிசனத்தை கொடுத்து அதை பார்த்துட்டே இருக்கார். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார். அதை உற்று பார்க்கிறவங்கள கர்த்தர் யாராவது உற்று பார்க்க மாட்டாங்களா? உற்று பார்த்துட்டு நிறைய பேர் போயிடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? எனக்கு தான் தெரியுது, ஆனா அப்போ அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம். அழைப்பு எனக்கு தான் வருதுன்னு தெரியுது, இப்போதானே படிச்சுட்டு இருக்கேன், இப்போதானே. அந்த கல்யாண வீட்டுக்கு அழைக்கப்பட்டாங்க, ஏற்கனவே பிரதர் பேசிட்டாங்க. கல்யாண வீட்டுக்கு அழைக்கப்பட்டாங்க. ஆனால் அழைக்கப்பட்டவங்கள சிலர் என்ன செஞ்சாங்க, அசட்டை பண்ணாங்க. சிலர் என்ன பண்ணாங்க, அபாத்திரமா போயிட்டாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணாங்க, அவமானப்படுத்திட்டு போயிட்டாங்க இல்லையா? இப்படி நிறைய கூட்டம். அந்த கூட்டத்தில் நம்ம இருக்கக்கூடாது. உற்று பார்க்குறோம், ஒரு அழைப்பு மாதிரி ஒரு தரிசனம் வருது, அப்போ என்ன செய்யணும், கிட்ட போய் பார்க்கணும். இந்த மோசே சொல்றார், நான் கிட்ட போய் பார்ப்பேன், கிட்ட போய் பார்ப்பேன். அப்போ கிட்ட போய் பார்க்கறதுன்னா என்ன, எங்களுக்கு எங்க முச்செடி இருக்குது இல்லையே அப்படின்னு நினைக்க கூடாது. ஆண்டவருடைய சமூகத்தை கிட்ட நெருங்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் தேவனை கிட்டி சேருகிற ஒரு அனுபவம். எவ்வளவு பிஸியா இருந்தாலும் தேவனோடு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாதான் கர்த்தர் நமக்கு என்று வைத்த திட்டத்தை அறிந்து கொள்ள முடியும். ஆமென். பாருங்க, நம்ம எதை விதைக்கிறோமோ அதை அறுப்போம் இல்லையா? காணிக்கையை விதைச்சா கர்த்தர் நம்ம அறுவடை செய்யும்படி கர்த்தர் செய்வார். நல்ல வார்த்தைகளை, விசுவாச வார்த்தைகளை நம்ம விதைச்சா அந்த பலனை நம்ம அறுவடை செய்வோம். இப்போ ஜெபம் பண்ணா அதற்குரிய பலனை நம்ம அறுவடை செய்வோம். அதே மாதிரி நேரத்தை விதைத்தால் கர்த்தர் நமக்கு நேரத்தை தருவார். இப்போ நிறைய நேரத்தில் நம்ம நினைக்கிறோம், நமக்கு டைமே இல்லை, ஓடி ஓடி உழைக்கிறோம். ஆனால் நீங்கள் பாருங்க, தேவ சமூகத்தில் கொடுக்க வேண்டிய டைமை கொடுத்துட்டு நீங்கள் வேலையை செஞ்சு பாருங்களேன், எல்லா வேலையும் ஸ்மூத்தாக முடியும். 1 மணி நேரம் நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை 1/2 hourல முடிச்சு கொடுப்பார். ஞானத்தை கொடுப்பார், கிருபையை கொடுப்பார். நீங்க போய் தான் முடிக்கணும்னு நினைச்சு இருப்பீங்க, ஆனா ஒரு ஃபோன் வரும், இந்த காரியம் முடிஞ்சிருச்சு.
இது எங்கேயாவது போய் நிற்கணும், லைனில் நிற்கணுமே, க்யூவில் நிற்கணுமே, டிக்கெட்டுக்கு நிற்கணுமே, ரேஷன் கடையில் நிற்கணுமே, 1 மணி நேரம் ஆகுமே நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய பாத்தில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா அங்கே கூட்டம் இருக்க டக்குன்னு முடிஞ்சிடும். இதெல்லாம் தான் கர்த்தர் நேரத்தை அறுவடை செய்கிறதுக்கு கர்த்தர் வைக்கிறார். நேரத்தை நீங்கள் தேவ சமூகத்தில் விதைச்சா கர்த்தர் உங்களுக்கு நிறைய டைம் அறுவடை செய்யும்படி கர்த்தர் கிருபை பாராட்டு. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நம்ம என்ன செய்கிறோம்? தூக்கத்துக்கு நல்லா விதைக்கிறோம் டைமை, தூக்கத்துக்கு மட்டும் நல்லா டைம் விதைக்கிறோம். அதுக்கப்புறம் எழும்பின பிறகு என்ன செய்ய முடியாது? தேவ சமூகத்தில் உட்கார முடியாதே. கடகடகடன்னு வேலைக்கும் குடும்பத்துக்கும் தான் விதைக்கிறோம் டைமை, அது வேஸ்ட். ஆனால் தேவ சமூகத்தில் நம்ம டைமை விதைச்சா கண்டிப்பா கர்த்தர் நமக்கு அறுவடை செய்யும்படி கர்த்தர் கிருபை பாராட்டுவார். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, மோசேயை குறித்து கர்த்தர் ஒரு சித்தம் வைத்திருந்தார், திட்டம் வைத்திருந்தார். அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கென்று ஒரு நேரத்தை, குறித்த காலத்தை வைத்திருந்தார். குறித்த காலம் வந்தும் பொழுது மோசேக்கு தரிசனத்தை கர்த்தர் கொடுத்தார். அந்த முச்செடி தரிசனத்தை கர்த்தர் கொடுக்கிறார். எல்லாருக்கும் தரிசனம். அந்த பக்கத்துல இருந்த நிறைய மேய்ப்பர்கள் இருந்தா கூட எல்லாருக்குமே அந்த தரிசனம் பார்த்திருக்கலாம். ஆனா மோசே உற்று பார்த்தது மட்டுமல்ல, அவனுடைய கண்கள்ல அது ஒரு வித்தியாசமாய் தெரிந்ததுனால கிட்ட போய் பார்ப்பேன் என்று சொன்னான். ஆமென். அப்ப இன்றைக்கு தேவனோடு கூட கிட்டி சேருகிற அனுபவத்தை நம்ம அதிகமாக்கி கொள்ள வேண்டும், கிட்ட போக வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ அதனாலதான் ஃபாதர் ரொம்ப அழகா சொல்லுவாரு, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. எந்த அளவுக்கு நீங்க தேவ சமூகத்தை கிட்டி சேர்றீங்களோ அந்த அளவுக்கு அந்த டைம் நமக்கு மிக மிக முக்கியமான பிரயோஜனமான டைமாக மாறும் என்பதுல ஒரு சந்தேகமும் கிடையாது. ஆமென். அப்ப நம்ம கிட்ட நெருங்கணும், கிட்ட போய் பார்க்கணும். அப்போ கிட்ட போய் பார்க்கிறவர்களுக்கு, தேவனை நெருங்குறவர்களுக்கு கர்த்தர் செய்கிற காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 4ஆம் வசனம், அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முச்செடியின் நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார். ஆமென். கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். ஆமென். உற்று பார்த்தா முதல்ல, அப்புறம் உற்று பார்த்தான். அப்படியே நிறைய பேர் போயிருவாங்க, அவங்களெல்லாம் கர்த்தர் பார்க்க மாட்டார். ஆனா கிட்ட வருகிறவர்களை, தரிசனத்தை நெருங்குகிறவர்களை, தேவனை நெருங்குகிறவர்களை தான் கர்த்தருடைய கண்கள் பார்க்கும். ஆமென். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரை நம்ம நெருங்க நெருங்க நெருங்க, ஜெபிக்க 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 நம்ம நினைப்போம் போராட்டம் அதிகமாகிறதே நினைப்போம். ஆனா ஒன்றை புரிந்து கொள்ளணும், எவ்வளவுக்கு அவ்வளவு நெருங்குகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு கர்த்தருடைய கண்கள் நம்மை நோக்கி பார்க்கிறது. ஆமென். கர்த்தருடைய கண்கள் நம்மை பார்க்கிறது. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அந்த வசனத்தின் கடைசி பகுதி சொல்லுகிறது, மோசே என்று கூப்பிட்டார். பேர் சொல்லி கர்த்தர் கூப்பிட்டு பேசினார். கிட்ட வருகிறவர்களோடு கூட தான் ஆண்டவர் பேசுவார். ஆமென். நம்ம நினைப்போம் ஏதோ யார் எங்க கிட்டலாம் பேசுவாரா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா நீங்க தேவனை கிட்டி சேரும் பொழுது கர்த்தருடைய குரலை கேட்கிறவர்களாக கர்த்தர் உங்களை மாற்றுவார். ஆமென். கேட்கிற குரல்னா காதுல கேட்குமா? சில சமயங்கள்ல காதுல கேட்கும், சில சமயங்கள்ல தூக்கத்துல கர்த்தர் பேசுவார், சில சமயங்கள்ல அந்த வசனம் வாசிக்கும் பொழுது அந்த வசனத்துல இருந்து ஒரு பவர் நம்ம டச் பண்றதை நம்ம பார்க்கலாம். சில சமயங்கள்ல இப்படி கூட்டத்துல வரும்பொழுது நான் சொன்னபடி கர்த்தர் பேசலாம். சில சமயங்கள்ல வாட்ஸ்அப் மெசேஜஸ் மூலமாக கூட கர்த்தர் பேசலாம். அதுக்காக வாட்ஸ்அப்பே பார்த்துட்டு இருக்காதீங்க, டைமை திருடுற ஒரு சாத்தான். டைம் எல்லாம் போயிடும். டைம் எல்லாம் வாட்ஸ்அப்ல விதைச்சோன்னா அவ்வளவுதான். அதையும் புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். அப்போ அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கிட்ட ஆண்டவரை நெருங்கி சேர சேர சேரதான் கர்த்தர் நம்மை பார்ப்பார். பார்க்கிற தேவன் இன்னும் நம்ம கிட்ட நெருங்கி போகும் பொழுது கர்த்தர் பேசுவார். ஹல்லேலூயா. அப்போ நமக்கென்று ஒரு நோக்கத்தையும் தரிசனத்தையும் திட்டத்தையும் கர்த்தர் வைத்திருந்தா, எல்லாருக்கும் வைத்திருக்கிறார். ஆனா யார் சீக்கிரமா அதை பெற்றுக்கொள்வாங்கன்னா கிட்ட போறவங்க, கிட்ட நெருங்குறவங்க. ஹல்லேலூயா. கிட்ட நெருங்குறவர்களை தான் கர்த்தர் பார்ப்பார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கர்த்தரை கிட்ட நெருங்குற அந்த அனுபவம் எனக்கு வேணும் ஆண்டவரேன்னு கேளு. எவ்வளவு பிஸியா இருந்தாலும் என் நேரத்தை உங்களோடு ஸ்பெண்ட் பண்ணணும், உங்களோடு கூட நான் நெருங்கணும், உங்களை இன்னும் நான் அறியணும், உங்களை இன்னும் கிட்டி சேரணும், இன்னும் கொஞ்சம் பைபிள் வாசிக்கணும், இன்னும் கொஞ்சம் ஜெபிக்கணும், இன்னும் உங்க சமூகத்துல காத்திருக்கணும் என்கிற எண்ணத்தோடு நீங்க வாழும் பொழுது கர்த்தர் உங்களோடு கூட இடைப்படுவார். உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து உங்களோடு கூட பேசுவார். உங்களை பேர் சொல்லி கர்த்தர் அழைப்பார். ஆமென். எரேமியா சொல்லுகிறார், என்னை பேர் சொல்லி அழைத்தார். ஆமென்.
உங்கள் ஒவ்வொருவரையும் குறித்து கர்த்தர் வைத்திருக்கிற நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டுமானால் நீங்க கிட்ட அவரை சேர வேண்டும். பேசிக் அதுதான். எல்லாருக்கும் மாதிரி தான் தரிசனம் வைக்கப்பட்டு இருக்கும். ஆனா அது கிட்ட நெருங்கி உற்று பார்த்து கிட்ட நெருங்கி சேர்றவங்க தான் கர்த்தர் பார்ப்பார். கர்த்தர் பார்ப்பார், கர்த்தர் பேசுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ உங்களுடைய வாழ்க்கையில இன்னைக்கு தீர்மானம் பண்ணிடணும், ஆண்டவரே மோசேயை போல ஒரு இரட்சகனாக நான் எழும்பணும்னா உங்களை கிட்டி சேருகிற ஒரு அனுபவத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. கிட்ட சேரும் பொழுது கர்த்தர் செய்கிற அடுத்த காரியம் 5ஆம் வசனம். அப்பொழுது அவர், இங்கே கிட்டி சேராயாக, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சையை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். ஆமென், ஹல்லேலூயா. கிட்ட சேர 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 கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற அனுபவம், பெயர் சொல்லி அழைக்கிற ஒரு அனுபவம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கர்த்தர் கிட்ட வருகிறவர்களை கர்த்தர் பரிசுத்தப்படுத்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் அழைக்கணும், நம்ம மேல ஒரு தரிசனம் வச்சிருந்தா கர்த்தர் நம்மோடு கூட அவரோடு கூட கிட்ட சேரும் பொழுது கர்த்தர் நம்மை அழைக்கிறவர், நம்மோடு பேசுகிறவர் மாத்திரம் கிடையாது, நம்மை பரிசுத்தப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். ஊழியத்திற்கு என்று அழைச்சிட்டார், நம்ம என்ன ஒரு பெரிய பரிசுத்தவானா பரிசுத்தவாட்டியா இல்லை. ஏன்னா இந்த உலகம் பரிசுத்தம் இல்லாத ஒரு உலகம், அசுத்தமான உலகத்துல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனால் ஆண்டவர் அழைக்கப்பட்டவர்களை அவரை நெருங்க நெருங்க அவர்களை பரிசுத்தப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். ஆமென். நிறைய தவறுகள் நம்ம பண்றோம், ஆனாலும் கர்த்தர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். அன்னைக்கு அந்த இடத்துல வரும்பொழுது மோசேயை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறான், உன் பாதரட்சிகளை கழட்டி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி. இது எதற்கு அடையாளம்? தேவையில்லாத காரியங்களை நீ கழட்டி போடு. தேவையில்லாத பொய் பேசுகிற காரியங்கள், பெருமையான எண்ணங்கள், இதெல்லாம் நமக்கு டே டு டே லைஃப்ல ஈஸியா நம்ம சொல்லிடுறோம். ஆனா கர்த்தரை கிட்ட நெருங்கும்போது கர்த்தர் சொல்லுவார், நீ பேசுனது தப்பு இல்லையா, தப்பு, நீ அப்படி பண்ணாத, நீ அப்படி பண்ணக்கூடாது என்று கர்த்தர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். ஆமென். நம்ம எவ்வளோ வார்த்தைகள்லாம் தவறி பேசினா கூட ஆண்டவர் ஒருவேளை ஊழியக்காரர்கள் மூலமா நம்மளை இது பண்ணலாம், அல்லது மற்ற மனிதர்கள் மூலமா நம்மோடு பேசலாம், அல்லது ஜெப வேளையில நமக்கு சமாதானமே இல்லாம போயிடும். பார்த்துருக்கீங்களா சில சமயங்கள்ல? அப்பவும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசி நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நம்மை ஊழியத்திற்கு என்று ஒரு நோக்கம் வைத்திருந்தால் அவர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த பரிசுத்த காரியத்துக்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும், விட்டு கொடுக்கணும். அன்னைக்கு ஒருவேளை மோசே, நான் பாதரட்சியெல்லாம் கழட்ட முடியாது, ஏனென்றால் இங்க இருக்கிற இடமே என்னது, முச்செடி, ஃபுல்லா முச்செடி தான் இருக்கு. அப்ப பாதரட்சியை கழட்டிட்டா என்ன ஆயிரும்? கால் குத்தும், முள் குத்தும் இல்லையா? இதுல ஒரு காரியத்தை ஆண்டவர் எனக்கு ஒரு முறை கற்றுக் கொடுத்தார். முச்செடி கிட்ட யாராவது வருவாங்களா? கிட்ட வருவாங்களா? யாருமே கிட்ட போக மாட்டாங்க. ஏன்னா முள்ளு குத்தும். பாதரட்சை போட்டா கூட சில சமயங்கள பார்த்தீங்கன்னா சில முள்ளெல்லாம் அதையும் தாண்டி குத்திரும். இது வனாந்திரத்தில் உள்ள முள். வனாந்திரத்தில் அந்த காட்டு பக்கத்தில் இருக்கிற மலை பக்கத்தில் இருக்க முள், அதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கான முள். அப்போ பயங்கரமாக குத்திரும், கிட்டையே வரமாட்டோம். ஆனால் பாருங்க, அந்த முச்செடியில் அக்னி இருக்கும்போது தான் மோசே சொல்லுகிறார், நான் கிட்ட போய் பார்ப்பேன். அப்போ நம்முடைய வாழ்க்கை கூட ஒரு முச்செடி போல இருக்கு. முள்ளு மாதிரி மற்றவங்களை கிட்ட நெருங்க விடாம நம்ம பேச்சு, நம்முடைய செயல் இருக்கலாம். ஆனா நம்முடைய வாழ்க்கையில அக்கினி இறங்கும் பொழுது கிட்ட பார்க்கும்படி மற்றவர்களை கிட்ட நெருங்குகிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் கொடுத்தார். இதுல சம்பந்தப்படாத ஒரு காரியம் தான், ஆனா கர்த்தர் எனக்கு சொல்லி கொடுத்தது நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அப்ப கிட்ட போகும்போது இவன் நினைச்சிருக்கலாம், பாதரட்சிகளை கழட்டி போட்டா என்ன நடக்கும், முள்ளு குத்துமே. ஆனா ஆண்டவர் சொல்ல, நீ கழட்டி போடு. ஆமே. அப்ப சில சமயங்கள்ல இதை செய்யக்கூடாது, இதை பண்ணக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லும் பொழுது, உலக பிரகாரமா பார்க்கும் பொழுது இது பண்ணா நமக்கு சேஃப்டி கிடையாது, அது நடக்காது, இது நடக்காது, அப்படி இருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்லும் பொழுது அதை கழட்டி போடணும். ஏனென்றால் கர்த்தர் நம்மை பரிசுத்தப்படுத்த விரும்புகிறார். ஏண்டாத அசுத்தங்கள், இப்போ பிரதர் அடிக்கடி சொல்லுவாங்க இல்லையா, கசப்புகள் வெறுப்புகளை வச்சிட்டு இருக்க கூடாது, போய் நீங்க பேசணும். அப்ப பேசணுங்கும் போது அது எவ்வளவு கஷ்டங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? அப்போ அவ்வளோ கஷ்டத்தையும் சேச்சா நான் போனேன்னா என்னோட இமேஜ் என்ன ஆகுறது, நான் தானே பாவம் செஞ்ச மாதிரி ஆகும், நான் தான் தப்பு பண்ண மாதிரி ஆகிறோம். நிறைய கவசங்கள், நம்முடைய கவசங்கள் எல்லாம் கழட்டி போட வேண்டியது இருக்கும். அது கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கழட்டி போடு, அப்போதான் நான் உன்னை பரிசுத்தப்படுத்தி பயன்படுத்த முடியும். ஹல்லேலூயா. அப்போ தேவன் விரும்பாத பாவங்களை நம்மளை விட்டு தூக்கி எறிந்து தான் ஆக வேண்டும்.
அதுக்கு தான் ஆண்டவரை கிட்ட சேரணும். கிட்ட போக 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 கர்த்தர் நம்மை அழகாய் பரிசுத்தப்படுத்துவார். தேவனுடைய சமூகத்துல போய் நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணும் பொழுது நீ இன்னைக்கு பேசுனது தப்புன்னு சொல்லி கொடுப்பார். பைபிளை வாசிக்கும் பொழுது கர்த்தர் உணர்த்துவார். அப்படி நம்மை பரிசுத்தப்படுத்துகிற தேவன். ஹல்லேலூயா. இது எல்லாமே எப்போ நடக்கும்னா கிட்ட போகும்போதுதான். அவரை கிட்ட மோசே கிட்ட போனதுனால தான் கர்த்தர் பார்த்தார், அவர் ஆண்டவரை பேசினார், பரிசுத்தப்படுத்தினார். அதோடு விட்டுட்டாரா? இல்லை. அடுத்த வசனம் வாசிங்க. பின்னும் அவர், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய உன் பிதாக்களுடைய தேவனாய் இருக்கிறேன் என்றார். மோசே தேவனை நோக்கி பார்க்க பயந்ததினால் தன் முகத்தை மூடிக்கொண்டான். ஆண்டவர் பரிசுத்தப்படுத்துகிற தேவன் மாத்திரம் கிடையாது. கர்த்தர் ஒரு மேல ஒரு நோக்கத்தை வைத்து இருக்கும் பொழுது கர்த்தர் தன்னை அவனுக்கு வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. தான் யார் என்பதை அறியும்படி கர்த்தர் செய்கிறார். நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், என் ஜனங்கள் அறியாமையினால் சங்காரமாயிறாங்க. ஆண்டவர் யார் என்பதை தெரியாததுனால தான் இன்னைக்கு நிறைய பிரச்சனையே. ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர், எனக்கு கண்டிப்பா அற்புதங்களை செய்வார், என் விசுவாசத்தை கனம் பண்ணுவார், இதெல்லாம் தெரியாததுனால தான் ஜெபிக்கிறோம், ஆனா விசுவாசம் இல்லாம போயிருது. கர்த்தரை நம்புகிற மனுஷன் பாக்கியவான் என்று நம்ம வாசித்தா கூட அனுபவபூர்வமாக நம்ம அறியாததுனால தான் மனுஷன்கிட்ட நம்ம போயிடுறோம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிற காரியம், தான் யார் என்பதை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். அப்ப கிட்ட நெருங்க தான் ஏசாவை பத்தி அறிந்து கொள்ள முடியும். ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருக்க தான் அவர் யார் என்பதை புரிந்து கொள்ள முடியும். இந்த பைபிளை நம்ம வாசிக்க தான் அவர் யார் என்பதை அவர் நமக்கு வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா திருமணமாகி கணவனும் மனைவியும் நிறைய பேர் பேசுறதுக்கே குடும்பத்தில் சந்தர்ப்பம் கொடுக்கறது இல்லை. பார்த்துருக்கிறீங்களா? நிறைய அந்த மேரேஜஸ் பிரேக் ஆகும்போது அவங்க சொல்லுவாங்க, என்னுடைய மாமனார் மாமியார் எங்களை தனியாக பேசவே விடுறதில்ல, பேசுறதுக்கே டைம் கிடையாது, ரொம்ப நேரம் அவங்களோடையே பேச வச்சுட்டு 11 மணி 12 மணிக்கு தான் அவர் என்ன செய்யறது, ரூம்க்கே அனுப்புறது. இதுக்குள்ள வீட்டு வேலை செஞ்சு நான் ஓஞ்சி தூங்கிடுவேன், பேசுறதுக்கே டைம் கிடையாது. காலையில் விடிய காலம் எழும்பி குடும்பத்தின் வேலைகளை செய்ய போயிடுவேன், அவர் தூங்கி எழும்பி ஆஃபீஸ் போயிடுவார். பேசாததுனால தான் நிறைய பிரச்சனைகள். கணவன் எப்படிப்பட்டவர், மனைவி எப்படிப்பட்டவள் தெரியல. இன்னைக்கு பேசினாலும் பிரச்சனை தான் இருக்கு. இன்னைக்குள்ள காலகட்டத்தில் திருமணத்துக்கு முன்னாடி ஃபோனில் ரொம்ப பேசுறதுனாலயே நிறைய மேரேஜஸ் பிரேக் ஆகுது. அது பரவாயில்ல, அப்புறம் உள்ள வந்து பேசி பிரச்சனையாகிறது இது ரொம்ப பெட்டர் தான். ஆனால் நிறைய காரியங்கள், ஆனால் பாருங்க, கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒருத்தர் புரிந்து கொள்வதற்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது தான் அவங்கள பற்றி நம்ம புரிந்து அறிந்து கொள்ள முடியும். அப்போ ஆண்டவரோடு கிட்ட நெருங்க தான் அவர் யார் என்பதை புரிந்து கொண்டு அவரோடு கூட இன்னும் உறவு வைத்துக் கொள்வதற்கு கிருபை பாராட்டுவார். ஹல்லேலூயா. அப்போ நம்ம ஆண்டவரை நெருங்கும் பொழுது கர்த்தர் தன்னை வெளிப்படுத்துகிறார். ஆமென். அவர் சொல்லுகிறார் மோசேயை பார்த்து, நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், உன் பிதாக்களின் தேவன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆபிரகாமை நான் எப்படி நடத்தினேன், ஆசீர்வதித்தேன். ஈசாக்கை எப்படி நேற்று சகோதரர் அழகா தெளிவா சொல்லி கொடுத்தாங்க. அப்ப யாக்கோபை எப்படி நடத்தினேன், நேற்று ஈசாக்கு வரைக்கும் தான் பேச முடிஞ்சது. யாக்கோபுக்கு எப்படி ஆசீர்வாதம், யோசேப்புக்கு எப்படி ஆசீர்வாதம், எல்லாருமே ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க அழைக்கப்பட்டவர்கள். அவர்களை எப்படி நான் அழைத்தேன், எப்படி அவர்களை நடத்தினேன், எப்படி அவர்களை ஆசீர்வதித்தேன், இதுதான் அடையாளம். நான் ஆபிரகாமின் தேவன், யாக்கோபின் தேவன், ஈசாக்கின் தேவன். அவர்களை அழைத்து ஆசீர்வதித்த நான் உன்னை நான் நடத்த மாட்டேனா, உன்னை ஆசீர்வதிக்க மாட்டேனா என்பதுதான் கர்த்தர் தன்னை வெளிப்படுத்தினார் அன்றைக்கு மோசேக்கு. அல்லேலூயா. அப்ப அவன் நினைச்சு பார்ப்பான், ஆபிரகாம் எப்படி அழகா நடத்தினார், ஈசாக்கு எப்படி நடத்தினார். இன்னைக்கு நம்ம நடத்தணும், ஆண்டவரிடத்துல கேட்கணும், ஆண்டவரே அவர்களை நடத்தின தேவன் எங்களை நடத்துவீரப்பா, அவர்களை ஆசீர்வதித்த தேவன் எங்களை ஆசீர்வதிப்பீரப்பா, அவர்களை சிக்கல்ல இருந்து விடுவித்த தேவன், நெருக்கத்துல உங்களை நோக்கி கூப்பிடும் போது விடுவித்த தேவன் எங்களை நடத்துவீர் ஆண்டவரே, அவர்களை ஆபத்து காலத்தில் அவர்களை விடுவித்தவர் எங்களை விடுவிப்பீர் ஆண்டவரே, அவர்களுடைய சூழ்நிலைகளை அவர்களுக்கு சாதகமாக மாற்றின தேவன் எங்களை நடத்துவீர் ஆண்டவரே. இந்த அறிவு வரும் பொழுது நமக்குள்ளே ஒரு தைரியம் வருகிறது. ஆமென். என் பட்சத்தில் கர்த்தர் இருக்கும் பொழுது மனுஷன் எனக்கு என்ன செய்வான். ஆமென். அப்போ ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. மோசேக்கு கர்த்தர் அழகாய் வெளிப்படுத்தினார். ஆமென். அது மாத்திரமல்ல, 7ஆம் வசனம், கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து
ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். ஆமென். ஆண்டவரை கிட்டி நெருங்க நெருங்க கர்த்தர் தன்னை பற்றி வெளிப்படுத்துகிறது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் தன்னுடைய பாரத்தை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. அவர் ஆத்தும பாரத்தை கர்த்தர் கொடுக்கிறார். இப்ப நீங்க யோசித்து பாருங்க, நல்ல ஆண்டவரை கிட்டி நெருங்க நெருங்க தானே ஆத்ம பாரம் வருது. உதாரணத்துக்கு பாருங்களேன், இந்த பிரேயர் சென்டருக்கு வந்து நீங்க ஜெபிக்க 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 சகோதரர் மூலமா ஆண்டவர் என்ன செய்கிறார்? பாரத்தை பகிர்ந்து கொள்ளுகிறார். தேசத்துக்காக ஜெபிங்க, அடுத்த வருஷம் எலெக்ஷனுக்காக ஜெபிங்க, நம்ம நாட்டு மக்களுக்காக தலைவர்களுக்காக ஜெபிக்க ஜெபிங்க, நாட்டில் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்ல சொல்லதான் நமக்குள்ள அந்த பாரம் வருகிறது இல்லையா? அப்ப ஆண்டவரை நெருங்கி சேர சேர கிட்ட அவரை பார்க்க பார்க்க தான் நம்முடைய ஆண்டவர் தன்னுடைய பாரத்தை வெளிப்படுத்துகிறார். எல்லாருக்கும் கர்த்தர் வெளிப்படுத்த மாட்டார். அவரை நெருங்கி சேருகிறவர்களுக்கு தான் கர்த்தர் தன்னுடைய பாரத்தை வெளிப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். அப்ப ஆத்ம பாரமே இல்லையே அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஒன்ன புரிந்து கொள்ளுங்க, உங்க ஜெப வாழ்க்கை குறைவா இருக்கிறதுன்னு அர்த்தம். நீங்க அதிகமா தேவனோடு நெருங்கி ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா, ஆண்டவரோடு நெருங்கி ஜீவித்தீங்கன்னா, கண்டிப்பா தன்னை பற்றி வெளிப்படுத்துறவர் மாத்திரமல்ல, உனக்கு அற்புதம் செய்வேன்னு சொல்றவர் மாத்திரம் கிடையாது, உன்னுடைய வாழ்க்கை மூலமா நீ ஒரு என்னுடைய ஊழியத்தை செய்யும்படி என்னுடைய பாரத்தை உனக்கு தருகிறேன் என்று கர்த்தர் சொல்லுவார். ஹல்லேலூயா. அவருடைய பாரத்தை புரிந்து கொள்ளுகிற மனிதர்களாக நம்மை மாற்றுவார். ஆத்தும பாரத்தை நமக்குள்ள கொடுக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்ததா பாருங்க 8ஆம் வசனம். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், தன்னுடைய பாரத்தை சொல்லுகிறார். அவங்க படுற பாடுகளெல்லாம் நான் பார்க்கிறேன்னு பாரத்தை சொல்லுகிறார். அடுத்ததா கிட்ட வருகிறவர்களுக்கு கர்த்தர் தன்னுடைய திட்டத்தை வெளிப்படுத்துகிறார். பாரத்தை மட்டும் சொல்லிட்டு போகிறவர் நம்முடைய ஆண்டவர் கிடையாது. தன்னுடைய திட்டத்தை கர்த்தர் சொல்லுகிறார், தன்னுடைய நோக்கத்தை சொல்லுகிறார். எப்படி சொல்லுகிறார் பாருங்க, நான் இதெல்லாம் இப்படி படுற மக்களை அப்படியே விட்டுட்டு போறதுக்காக நான் வரல, நான் இறங்கி வருகிறேன். எதற்காக? அவர்களை விடுவிக்கும்படியாக, விடுதலையாக்கும்படி, விடுதலை ஊழியம். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய முதல் பாரமே ஜனங்களை விடுவிக்க வேண்டும் என்பதுதான். ஆமென். கர்த்தருடைய முதல் நோக்கமே, திட்டமே ஜனங்களை சாத்தானின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்க வேண்டும், உலக பாரத்திலிருந்து விடுதலையாக்க வேண்டும், உலக குடும்ப பிரச்சனையிலிருந்து விடுதலையாக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கம். அதை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். அது மாத்திரமல்ல, விடுதலையாக்கி அப்படியே விட்டுட்டு போறவர் ஆண்டவர் கிடையாது. அவர்களுக்கென்று கர்த்தர் வைத்த அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு அவர்களை கொண்டு போய் சேர்க்க நான் இறங்கினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். இந்த உலக வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னா, கர்த்தரை நெருங்க நெருங்க கர்த்தர் பாரத்தை கொடுத்து அவர் சொல்லுகிற காரியம், நீங்க ஜெபம் பண்ணினால் நான் அவர்களை விடுதலை செய்வேன். ஆமென். விடுதலை செஞ்சு அவர்களை கொண்டு போய் பரம கானானுக்கு சேர்க்கிற வரைக்கும் அவர்களை நடத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அதற்காகத்தான், அந்த பணியில தான் ஒவ்வொருவரையும் ஒரு காலகட்டத்தில் ஒவ்வொருவராக கர்த்தர் பயன்படுத்துகிறார். அதற்காகத்தான் கர்த்தர் அந்த திட்டத்தை நமக்கு கொடுக்கிறார். மோசேக்கு ஏன் கொடுத்தார்? அந்த கர்த்தருடைய விடுதலை பணியில, கானானுக்குள்ள சேர்க்கிற அந்த பணியில இந்த மோசேயை பயன்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் அவருக்கு அந்த திட்டத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அப்ப கிட்ட நெருங்கி சேர்கிறவர்களுக்கு, கர்த்தரால் அழைக்கப்பட்டவர்களுக்கு கர்த்தர் தம்முடைய திட்டத்தை வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. தன்னுடைய நோக்கத்தை, தன்னுடைய பிளானை, தன்னுடைய தரிசனத்தை கர்த்தர் பகிர்ந்து கொள்ளுகிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, 10ஆம் வசனத்தை வாசிங்க. நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்துக்கு அனுப்புவேன் வா என்றார். ஆமென். தன்னுடைய திட்டத்தை வெளிப்படுத்திட்டு, நான் இப்படிலாம் செய்ய போறேன், விடுதலையாக்க போறேன், அங்க கொண்டு போய் சேர்க்க போறேன்னு சொல்லிட்டு போகிறவர்ல கர்த்தர் உன்னை அனுப்புவேன் வா என்று அழைப்பு கொடுக்கிற தேவனா இருக்கிறார். கிட்ட நெருங்குறவர்களுக்கு தான் கர்த்தர் அடைய அழைப்பு கிடைக்கும். ஆமென். கர்த்தருடைய அழைப்பு என்ன? நான் உன்னை பார்வோனிடத்துக்கு அனுப்புவேன் வா. இந்த திட்டத்துல, இந்த விடுதலையாக்குற பணியில, கானான் தேசத்துக்கு வழி நடத்துகிற அந்த பணியில, கானான் தேசத்துல கொண்டு போய் சேர்க்கிற பணியில உன்னை நான் பயன்படுத்துவேன் வா என்று சொல்லி கர்த்தர் அழைக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, அழைப்பு ரொம்ப ஈஸியா வந்துடாது. நம்ம நினைக்கிறோம் காலிங் அது எப்போ வரும், அது வர்ற நேரம் வரட்டும்,
கர்த்தர் என் மேல நோக்கம் வச்சிருந்தா அவரே சொல்லட்டும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அப்படி கிடையாது. கர்த்தரை கிட்ட சேருகிறவர்களுக்கு தான் கர்த்தர் படிப்படியாய் பரிசுத்தப்படுத்தி தன்னை பற்றி வெளிப்படுத்தி தன்னுடைய ஆத்தும பாரத்தை சொல்லி அதன் பிறகு இன்னும் நம்ம கிட்ட நெருங்க நெருங்க தன்னுடைய திட்டத்தை சொல்லி அப்படியே ஒரு பக்குவப்படுத்தி கடைசியில் ஆண்டவர் சொல்றார், நீ வா இந்த பணிக்கு, நீ வா. ஆமென், ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில உங்களை ஒவ்வொருவரை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். மோசே சாதாரணமான மனிதன் தான், ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த மனிதன் தான். 40 வருஷத்தை ஒருவேளை அவன் வேஸ்ட் பண்ண மாதிரி தெரிந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில கூட வயசாகி போயிடுச்சே 40 இத்தனை வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டேன்னு நீங்க நினைக்காமல் தேவனுடைய பக்கத்துல கிட்டி சேர 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 ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பா கர்த்தர் அழகாய் உங்களை நடத்துவதை நீங்கள் பார்க்க முடியும். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, நம்முடைய ப்ரேயர் சென்டர்ல கூட எல்லாரையும் நிறைய பேர் வாலண்டியர்ஸா வர்றாங்க. ப்ரேயர் கேபின்ல போய் ஜெபிப்பதற்காக அவங்களுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டது. ஜெபிக்கிறாங்க, தன்னுடைய பாரத்தை சொல்லி ஜெபிக்க வச்சாங்க. அப்புறம் ஒரு அழைப்பு, இன்னொரு அழைப்பு வந்தது, இங்க போய் ஜெபிக்கணும், ஊழியம் செய்யணும். அப்ப பாருங்க, அதுல ஒரு குறிப்பிட்ட மக்களை கர்த்தர் எழுப்பி இன்றைக்கு வேன் மினிஸ்ட்ரி மூலமா ஜெப நடை மூலமா அப்படியே கர்த்தர் பயன்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. அதே மாதிரி தான் உங்க மேல வைத்த திட்டத்தை, கர்த்தருடைய அழைப்பை நீங்க புரிந்து கொள்ளணும்னா தேவனை கிட்டி சேருகிற அந்த ஜெப வாழ்க்கையில நீங்க வளர வேண்டும். ஆமென். கிட்ட நெருங்க 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 தான் கர்த்தருடைய பாரத்தை புரிந்து கொள்ள முடியும், கர்த்தருடைய நோக்கத்தை புரிந்து கொள்ள முடியும். அந்த நோக்கத்துல கர்த்தர் உங்களை எந்த ஸ்டெப்ல கர்த்தர் வைத்திருக்கிறார், எந்த பணியில கர்த்தர் வைத்திருக்கிறார், எந்த பகுதியில கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார் என்பதை நீங்க அறிந்து கொள்ள முடியும். ஆமென். ஒரு சிலருக்கு ஜெப ஊழியத்தை கர்த்தர் வைத்திருப்பார், ஒரு சிலருக்கு சாட்சியாய் வாழ்கிற ஒரு வாழ்க்கையை வைத்திருப்பார். அதை பார்த்து நிறைய பேர் தேவன் பக்கம் திரும்புகிறதுக்கு. இன்னொரு பக்கம் கர்த்தர் உங்களுக்கு நிறைய சந்தர்ப்பங்களை வைத்திருப்பார், மற்றவங்களுக்கு ஆண்டவரை பத்தி சொல்றதுக்கு. என்னென்ன பணி, எந்தெந்த சந்தர்ப்பம் தெரியாது. எங்களுக்கு இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். இப்படி எந்த சந்தர்ப்பம் தெரியாது. ஆனா கர்த்தரை நெருங்க நெருங்க கர்த்தர் உங்களுக்கு என்று வைத்த அந்த திட்டத்தை கொடுத்து அந்த அழைக்கிற ஒரு காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து கேட்கணும், ஆண்டவரே என்னை நீங்க அழைச்சா கண்டிப்பா நான் அதற்கு அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, உம்முடைய பாரத்தை புரிந்து கொள்கிற இருதயத்தை தாங்க, உம்முடைய திட்டத்தை தாங்க. என்னை குறித்து நீங்க வைத்த திட்டத்தை எங்களுக்கு சொல்லி கொடுத்து எங்களை நீங்க நடத்துங்க ஆண்டவரே, எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, உமக்கு நேராக எங்களை நடத்துங்க, உம்முடைய திட்டத்துக்கு நேராக எங்களை கரெக்டா பயன்படுத்துங்க என்று சொல்லி அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கென்று வைத்த அந்த அழைப்பை கர்த்தர் உறுதிப்படுத்துவார். ஆமென், ஹல்லேலூயா. அழைக்கிறேன் வா என்று சொல்லிவிட்டு அந்த 12ஆம் வசனத்தின் முதல் பகுதி, அதற்கு அவர் நான் உன்னோட இருப்பேன். போதும். ஆண்டவர் சொல்லுகிறார், அழைக்கும்படி வா என்று சொல்லும் பொழுது மோசே சொல்லுகிறார், ஆண்டவரே நான் எம்மாத்திரம் அப்படின்னு சொல்லும்போது கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருப்பேன். ஆமென். நம்முடைய ஆண்டவர் நம்மளை அழைச்சி ஒரு உலகத்துக்குள்ளே அனுப்பிட்டு அமைதியா அவர் ஓரத்திலிருந்து பார்க்கிற தேவன் கிடையாது, நம்மோடு கூட இருக்கிற தேவன். ஹல்லேலூயா. மோசேட்ட சொல்ற, நீ சாதாரணமான மனிதன் தான், நீ எம்மாத்திரம் சிறுவன் தான், பெரியவன் தான், ஆனா இருந்தாலும் நான் எம்மாத்திரம் சொல்லும்போது நீ எம்மாத்திரம் நீ நினைச்சா கூட நான் உன் கூட இருக்கிறேன். உன்னை தனியா நான் அனுப்பல, நான் உன்னை தனியா நான் அந்த ஊழியத்துக்கு அனுப்பல, நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. மத்தேயு 28ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க உலகத்துக்கு புறப்பட்டு போய் சகல சீஷரையும் சகல ஜாதிகளையும் சுவிசேஷம் சொல்லி சீஷராக்கி ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு கூட சகல நாட்களும் உங்களோடு கூட இருப்பேன் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். கர்த்தர் நம்மை ஊழியத்துக்கு அழைத்தால், கர்த்தர் அவருடைய திட்டத்துல நம்மை அனுப்பினால், அவர் நம்மை தனியே அனுப்புகிறவர் கிடையாது, நம்மோடு கூட இருக்கிற தெய்வம். ஆமென். நிறைய பேர் சொல்லுவாங்க நான் உன் கூட இருப்பேன்னு சொல்லுவாங்க, பாதியில நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்க. நிறைய பேர் கூடவே இருப்பாங்க, ஆனா மனசால நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிருப்பாங்க. ஆனா நம்முடைய ஆண்டவர் மட்டும்தான் இறுதி வரை நம்மோடு கூட இருக்கிறவர்.
நம்மை அழைத்தாரே ஆனால், அவருக்காக அழைத்து வேறு பிரித்தாரே ஆனால், நம்மை தனியே விட்டு விட்டு போகிறவர் ஆண்டவர் கிடையாது. நம்மோடு கூட இருக்கிறவர், நமக்கு வாக்குத்தத்தங்களை கொடுக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ எனக்கு ஒரு ஞாபகம் வருகிறது. எரேமியாவை பார்த்து ஆண்டவர் அழைத்தார். அவரை அழைத்த பொழுது 2ஆம் அதிகாரத்தில் நினைக்கிறேன், முதல் அதிகாரத்தில் கர்த்தர் அழைத்தார். அழைத்து 9ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை என் வார்த்தை உன் வாயில வைப்பேன். 10ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், உன்னை பிடுங்க, இடிக்க, அழிக்க, நாட்ட எல்லாத்துக்காக உன்னை ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது சொல்லும் பொழுது ஆண்டவர் 8ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், நான் வாசிங்க, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி. ஆமென். உன்னை நான் அனுப்புவேன், உன்னை பயன்படுத்துவேன், நீ பெரிய காரியங்களெல்லாம் செய்வாய் என்று சொல்லிட்டு தனியே விடுகிற தேவன் கிடையாது. அவர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னோடு கூட இருப்பேன். ஆமென். ஆண்டவருடைய தெளிவான தரிசனத்தை பெற்றவர்கள், ஆண்டவரோடு நெருங்கி சேருகிறவர்கள், தேவனுடைய அழைப்பை பெற்றவர்களுக்கு கர்த்தர் வாக்கு தத்தத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஆமென். நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன் என்று கர்த்தர் வாக்கு தத்தம் கொடுத்து நம்மை அனுப்புகிற தேவனா இருக்கிறார். ஆமென். நம்மளை தனியா விடுகிற தேவனே கிடையாது, அவர் கூட இருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருந்து, மோசையை பார்த்து யாத்ரா 34ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லுவார், நான் உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் அதை பார்ப்பார்கள். ஹல்லேலூயா. எப்பவுமே கர்த்தர் நமக்குன்னு ஒரு பணியை கர்த்தர் கொடுத்தால் அந்த பணியை செய்யும் பொழுது அதற்கான வாக்கு தத்தத்தையும் கொடுத்துதான் கர்த்தர் அனுப்புகிறார். ஆபிரகாமை நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொல்லிட்டு அப்படியே அனுப்பல. கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை ஆசீர்வதித்து உயர்த்துவேன். வாக்குத்தத்தங்களின் தேவன் நம்முடைய தேவன். ஆமென். வாக்குத்தத்தம்லாம் பைபிள்ல நிறைய இருக்கு. அது யாருக்கோ நினைச்சீங்கன்னா யாருக்கோ தான், எனக்குன்னு நினைச்சீங்கன்னா எனக்கு தான். ஆமென். அதனாலதான் நிறைய புத்தகங்கள் எழுத கர்த்தர் கிருபை கொடுத்தார், அந்த வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்துக் கொள்ளும்படி. ஆமென். எனக்கென்று என் வாழ்க்கையில, என் குடும்பத்துல, என் பிள்ளைகள் வாழ்க்கையில கர்த்தர் இப்படி செய்வா என் தேசத்துல. ஆமென். ஹல்லேலூயா. அப்ப உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் உங்களுக்கு வாக்கு தத்தங்களை கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். ஆமென். மோசேக்கு கர்த்தர் வாக்கு தத்தத்தை கொடுத்தார், நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று கர்த்தர் சொன்னார். ஹல்லேலூயா. அந்த 12ஆம் வசனத்தை தொடர்ந்து வாசிப்போம். அதற்கு அவர், நான் உன்னோட இருப்பேன், நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின் நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள், நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம் என்றார். ஆமென். வாக்குத்தத்தங்களின் தேவன் மாத்திரம் கிடையாது, கர்த்தர் அடையாளங்களை கொடுத்து உறுதிப்படுத்துகிற தேவன். ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் தான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு அடையாளம் என்ன? நீங்கள் சீக்கிரமாக வெளியே வந்து இதே மலையில நீங்கள் எனக்கு ஆராதனை செய்வீர்கள். ஆமென். இதுதான் அடையாளம். ஆமென். எவ்வளவு பெரிய ஆண்டவர்! அந்த வாக்கு தத்தத்தை உறுதிப்படுத்துகிறவர், அழைப்பை உறுதிப்படுத்துகிறவர். அழைக்கிறவனை வெறுமன அனுப்புகிறவர் கிடையாது, அடையாளங்களை கொடுத்து நம்மை தைரியப்படுத்துகிறவர் ஆண்டவர். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிற காரியங்கள், கொடுக்கிற அடையாளங்கள் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும். மோசே வாழ்க்கையில நிறைவேறியதா? நிறைவேறியது. எவ்வளோ கஷ்டம், டஃப்பா தான் இருந்துச்சு அந்த பணி. விடுதலை ஆக்குறதுக்குள்ள போதும் ஆயிடுச்சு. 10 வாதை வந்த பிறகுதான் வெளியே வந்தாங்க. வெளியே வந்தாலும் விட்டானா? இல்ல, தொடர்ந்து வந்தான். ஆனா அந்த செங்கடலையும் தாண்டின பிறகுதான் சீனாய் மலை வந்தது. அவர்கள் கர்த்தருக்கு பலி செலுத்தினார்கள். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நம்மை அனுப்புகிறவர் மாத்திரம் கிடையாது, வாக்குத்தத்தங்களை கொடுத்து நம்மோடு கூட இருப்பேன்னு சொல்லிட்டு போற தெய்வம் கிடையாது, அந்த அடையாளத்தினால உறுதிப்படுத்துகிறவர். அதனால்தான் அப்போஸ்தலர்கள் எல்லாம் வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் வசனத்தை உறுதிப்படுத்தினார். ஆண்டவரிடத்துல கேளுங்க, ஆண்டவரே இந்த ஒரு குடும்பத்துக்காக நான் ஜெபிக்கிறேன், இந்த குடும்பத்தை நீங்க ரட்சிக்கிறீங்கன்னா இதுக்கு ஒரு அடையாளத்தை எனக்கு காட்டுங்க. கர்த்தர் அடையாளத்தை தருவார். ஆமென். உடைய பிள்ளைகளுடைய குடும்ப வாழ்க்கைக்காக எதிர்காலத்துக்காக நீங்க ஜெபிக்கிறீங்களா? ஒரு அடையாளத்தை தாரு ஆண்டவரேன்னு கேளு. ஆனால் எலியேசர் அடையாளத்தை கேட்டா, அந்த அடையாளத்தை கர்த்தர் நடத்தி தேவ சித்தத்தின் முனையில் அந்த குடும்பத்தை நடத்தினார். ஆமென். அதே மாதிரி நம்முடைய குடும்ப வாழ்க்கையில கர்த்தர் ஒரு சித்தத்தோடு நம்ம குடும்பத்தில் இணைத்து இருக்கிறார்.
நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம ஆசீர்வாதமா இருக்கணும். அப்ப ஆண்டவரிடத்தில் அடையாளத்தை கேட்கணும். அப்ப அடையாளத்தை கர்த்தர் தருவார். அதை உறுதிப்படுத்துகிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவர் அடையாளத்தை கொடுக்கிறவர் மாத்திரம் கிடையாது. 21-22 வசனம், அந்த அதிகாரத்தின் 21. அப்பொழுது இந்த ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்க பண்ணுவேன். நீங்கள் போகும்போது வெறுமையாய் போவதில்லை. ஒவ்வொரு ஸ்திரீயும் தன் தன் அயலகலா தாளிடத்திலும் தன் வீட்டில் தங்குகிறவர்களிடத்திலும் வெள்ளி உடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டு வாங்குவாள். அவைகளை உங்கள் குமாரருக்கும் உங்கள் குமாரத்திகளுக்கும் தரிப்பித்து எகிப்தியரை கொள்ளையிடுவீர்கள் என்றார். நீங்கள் எகிப்தியரை கொள்ளையிடுவீர்கள், நீங்கள் வெறுமையாய் போவதில்லை. ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் அனுப்புகிறவர் தேவன், அனுப்புகிறவர், நம்மோடு கூட இருக்கிறபடி வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறவர், அடையாளத்தினாலும் அற்புதங்களினாலும் வசனத்தை உறுதிப்படுத்துகிறவர் மாத்திரம் கிடையாது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். அழைத்தவர்களை கர்த்தர் வெறுமையாய் அனுப்புவதில்லை, ஆசீர்வதித்து அனுப்புவார். ஆமே. நம்ம எகிப்தியரை கொள்ளையிடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க எவ்வளவு அழகா கர்த்தர் இந்த அதிகாரத்துல மோசேயை எவ்வளவு அழகா ஆச்சரியமாய் நடத்துகிறார் இல்லையா? அப்ப மோசேயை பார்த்து சொல்லுகிறார், வெள்ளியை கொண்டு வருவேன், விடுதலை ஆக்கிட்டு சும்மா உங்களை விடமாட்டேன், உங்களை பொருளாதாரத்துல ஆசீர்வதித்து உயர்த்துவேன். ஆமேன். அந்த ஜனங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, அவங்க சம்பளம் கூட சரியா கிடைக்கல, அவ்வளோ எகிப்தியர் ஒடுக்குனாங்க, சுமை சுமக்க பண்ணினாங்க, சரியா கூட அவங்க சாப்பிட்டாங்களா தூங்கினாங்களா தெரியாது. ஆனால் அவர்கள் வர வேண்டிய அத்தனை ஆசீர்வாதத்தையும் அவர்களுக்கு கொடுப்பேன். ஆமேன். அவர்கள் வெறுமையாய் போவதில்லை. அல்லேலூயா. எகிப்தியரை கொள்ளையிடுவீர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? சத்துருக்களின் ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரித்துக் கொள்வோம். ஆமேன். அல்லேலூயா. அப்ப இதெல்லாம் எப்ப கிடைக்கும்னா கிட்ட நெருங்கினாதான். பேசிக் கிட்ட நெருங்கினாதான். கிட்ட நெருங்க கர்த்தர் ஒவ்வொரு ஸ்டெப்பா அழகாய் இந்த மோசேயை நடத்தி கடைசி ஆண்டவர் சொல்லிட்டார், உங்களை வெறுமையா அனுப்ப மாட்டேன், மிகுந்த பொன்னுடைமையோடு நீங்கள் மிகுந்த ஆசீர்வாதத்தோடு தான் நீங்க வெளியே வருவீர்கள் என்று சொன்னார். நம்முடைய வாழ்க்கையில நம்மை அழைத்த தேவன் மாறாதவர். அழைத்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அழைத்த தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். அதனால்தான் ஆண்டவர் சொன்னார், யோவான் 12ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதா அவனை கனம் பண்ணுவார். ஹல்லேலூயா. ஊழியத்துக்காக அழைக்கப்பட்டவங்க சின்ன ஊழியமா இருக்கலாம். நீங்க நினைக்கலாம், நான் என்ன பெரிய ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டேன். இல்லை, ஜெப ஊழியம், நீங்க மற்றவங்களுக்கு ஆண்டவரை பத்தி சொல்ற ஊழியம், டிராக்ட்ஸ் கொடுக்கிற ஊழியம், இந்த கூட்டத்தை பத்தி அறிமுகப்படுத்துகிற ஒரு ஊழியம், நீங்க ஏதோ ஒரு வசனத்தை அனுப்புகிற ஊழியம், எதை செஞ்சாலும் கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார். ஆமேன். ஹல்லேலூயா. என்னுடைய சகோதரி ஊழியம், அதாவது என்னுடைய சகோதரி ஊழியம் செய்யலை, ஆனா பாருங்க அவங்க ஒவ்வொரு நாளும் ஒரு மெசேஜ் அனுப்புவாங்க வாட்ஸ்அப்ல. அப்போ அவங்க சொல்லுவாங்க, அவ்வளோ பேருக்கும் ஜெபம் பண்ணி ராத்திரி 12 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் அந்த மெசேஜை அனுப்புவாங்க. அப்போ ஃபோனில் ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க அனுப்பிட்டே இருப்பாங்க. அப்போது அந்த ஊழியத்தை சின்சியராக செஞ்சாங்க. அப்போ திடீர்னு ஒரு சகோதரன், எங்களுக்கு தெரிந்த ஒரு சகோதரன் அவங்கள பார்த்து கேட்டிருக்காங்க, நீ இந்த ஊழியத்தை செய்கிறீங்களே, எப்படி செய்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது இவங்க சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி ஃபோனில் இத்தனை நிறைய கான்டாக்ட்ஸ் இருக்குது, எல்லாருக்காக ஜோமணி இந்த வாக்குத்தத்தத்தை அனுப்புவேன். அப்போ அவங்க சொன்னாங்களே, எனக்கும் நிறைய நேரங்களில் இந்த வாக்குத்தத்தை ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்திருக்குது, ஆனால் எனக்கு ரொம்ப நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கேன், அதனால ஒரு கம்ப்யூட்டர் வாங்கிட்டா, ரொம்ப லேப்டாப் வாங்கிட்டா ரொம்ப ஈஸியாக இதை மெசேஜ் அனுப்புறதுக்கு ஈஸியாக இருக்கும், அந்த லேப்டாப் வாங்கி நான் கொடுக்குறேன், அதுக்குரிய பணத்தை அனுப்புகிறேன்னு அனுப்புனாங்களாம். அவங்க ஊழியம் செய்கிறவங்க கிடையாது, ஆனால் தன்னால் இயன்ற ஒரு சின்ன ஊழியத்தை அவங்க பண்ணாங்க. எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. பாருங்க, சின்ன ஒரு மொபைலில் அனுப்புகிற ஒரு சின்ன ஊழியத்துக்கு பரிசு என்ன கிடைச்சி பார்த்தீங்களா? லேப்டாப். கர்த்தர் நம்முடைய ஆண்டவர் எப்பொழுதுமே நம்மை வெறுமையாய் அனுப்புகிற தேவன் கிடையாது. ஊழியம் செய்கிறவர்களை வெறுமையாய் அனுப்புகிற தேவன் கிடையாது. ஹல்லேலூயா. நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துகிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நீங்க ஆண்டவருக்காக ஏதாவது ஒன்றை செய்ய ஆரம்பித்தா கர்த்தர் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். ஆமென். ஆனா ஆண்டவர் கொடுக்கிற திட்டத்தை,
கத்தர் கொடுக்கிற காட்சிய ஏதோ ஒரு சாதாரண காட்சி, எனக்கு இல்லை, இது அவங்களுக்கு தான், இது இவங்களுக்கு தான் அப்படின்னு அந்த காட்சிகளை, அந்த தரிசனத்தை, திட்டத்தை அல்லல் தட்டிட்டோம்னா அது நமக்கு வர வேண்டிய அந்த பணி வேறொருவருக்கு போயிடும். அதான் மொர்தெகாய் சொல்கிறார், இந்த காலத்துல நீ மௌனமா இருந்தா யூதருக்கு ரட்சிப்பு வேறொரு இடத்துல வந்துடும். யாருக்கு தெரியும்? இன்னொருத்தரை கத்தர் எழுப்பிடுவாரு, அவருடைய பணி நடக்கும், நீ வேஸ்டா போயிருவ. அப்ப கத்தர் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த திட்டத்தை, நோக்கத்தை புரிந்து கொள்ளும் போதுதான் உங்களை கொண்டு கத்தர் செய்வார். அன்னைக்கு மோசே அது அல்லல் தட்டி இருந்தா, அந்த காட்சி அல்லல் தட்டி இருந்தா, கிட்ட வராமல் இருந்திருந்தால் இன்னைக்கு மோசையை பத்தி நம்ம பேசி இருக்கவே முடியாது. அப்போ ஏற்கனவே நான் உங்களுக்கு அடிக்கடி நாங்க சொல்ற காரியம், கத்தர் ஒரு மனுஷன் மேல வைத்த திட்டம் மாறாது. சாத்தான் தடுக்க முடியாது, எந்த மனிதனும் தடுக்க முடியாது. ஆனா ஒருத்தர் நினைச்சா தடுக்கலாம், நம்ம நினைச்சா தடுக்கலாம். ஆனா இன்னைக்கு நீங்க சொல்லுங்க ஆண்டவரிடத்தில், அப்பா என்னை குறித்து, என்னை அழைத்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு, என்னை ஆண்டவரே வேறு பிரித்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு, என்னை ரட்சித்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு, இந்த செய்தியை கேட்க வச்சதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. ஆனா அந்த திட்டத்தை நான் அல்லல் தட்டக்கூடாது ராஜா, உண்மை நான் நெருங்கி வருகிறேன், கிட்டி சேருகிறேன். நான் என்ன செய்யணும் சொல்லுங்க, எதுக்காக ஜெபிக்கணும் உங்க பாரத்தை சொல்லுங்க. மோகன் சியான்னு அடிக்கடி சொல்லுவாங்க, உங்களுக்கு தெரியும், நீங்க கிட்ட போய் ஆண்டவருடைய கிட்ட நெருங்குனீங்கன்னா அவருடைய பாரத்தை கத்தர் சொல்லுவார். இதற்காக ஜோமனு, இதற்காக ஜோமனு கத்தர் சொல்லுவார்னு அடிக்கடி சொல்லுவாங்க இல்லையா? அந்த அனுபவத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. நான் ஜெபிக்கிற ஆண்டவரே, நான் திறப்புல நிற்கிற ஆண்டவரே, நான் தேசத்தின் மக்கள் அழிந்து போகாதபடிக்கு நான் திறப்புல நின்று ஜெபிக்கிற ஆண்டவரே என்று உங்களை அர்ப்பணிங்க. கிட்ட வாங்க, கத்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஒரு பெரிய விடுதலை பணியில உங்களை கத்தர் பயன்படுத்துவார். உங்களை கொண்டு கத்தர் செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும். அவர் உங்களை விட்டு விலகுவதில்லை, உங்களோடு கூட இருப்பார், உங்களுக்கு அதிகாரத்தை கொடுப்பார், அடையாளத்தை காட்டுவார், அற்புதங்களை செய்வார். உங்கள் மூலமாக, அந்த மோசே மூலமாக தான் பெரிய பெரிய அற்புதங்களை கத்தர் செய்தார். அவன் கையில் இந்த சாதாரணமான கோல் மூலமாக தான் பெரிய பெரிய அற்புதங்களை, அடையாளங்களை செய்தார், அற்புதங்களை செய்வார். உங்களுக்கு என்று குறித்த நோக்கத்தை நிறைவேற்றுவார். உங்களை வெறுமையாய் அனுப்ப மாட்டார், உங்களை ஆசீர்வதித்து கனப்படுத்தி உங்களை சந்தோஷப்படுத்துவார். ஹல்லேலூயா. அப்ப மோசேயுடைய அழைப்புல இருந்து கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நிறைய காரியங்களை இன்றைக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆமென். இதற்கு நம்ம அர்ப்பணித்து நம்ம இப்ப ஜெபிக்க போறோம். தேவனுடைய சமூகத்தில் ஆண்டவரை நோக்கி பார்க்க போறோம். ஒரு மோசே கிட்ட வந்தது போல இன்னைக்கு நான் உங்களை கிட்டி நெருங்கி சேருகிறேன் ஆண்டவரே. இன்னும் உங்களை கெட்டி நெருங்குறேன் ஆண்டவரே. நீர் கொடுத்த வார்த்தைகளை இன்னும் உற்று பார்க்கிறேன் ஆண்டவரே. நீர் கொடுத்த தரிசனங்களை இன்னும் நான் நெருங்குகிறேன் ஆண்டவரே. வேதம் சொல்லுகிறது, குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லல, இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். வந்திருக்கிற உங்களுக்கென்று கர்த்தர் வைத்த தரிசனம் மாறி போகவில்லை, இன்னும் 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 வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு நாளும் உங்களை கொண்டு வைத்த தரிசனம் வீணாய் போகாது, அது தாமதித்தாலும் நிறைவேறும். அதற்கு காத்திரு என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு நீங்க காத்திருக்கணும், தேவ சமூகத்துல காத்திருக்கணும். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தை நெருங்கி சேருகிறேன். என்னை கொண்டு நீங்க என்ன செய்ய போறீங்க, என்ன சித்தம் வைத்திருக்கிறீங்க, அதை நான் நெருங்கி சேர, கிட்ட சேர கர்த்தர் எங்களுக்கு கிருபை கொடுப்பீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீங்க நெருங்கி சேரும் பொழுது கர்த்தர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிற தேவன், தம்மை பற்றி வெளிப்படுத்துகிற தேவன், நமக்காக யாவற்றையும் செய்கிற தேவன், கர்த்தர் நம்மை காண்கிற தேவன், கர்த்தர் நம்மோடு பேசுகிற தேவன், கர்த்தர் தம்முடைய ஆத்தும பாரத்தை நமக்கு வெளிப்படுத்துகிற தேவன், தன்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றுகிற தேவன், தம்முடைய உன்னதமான பணிக்கென்று நம்மை அழைக்கிற தேவன், வாக்குத்தத்தங்களை கொடுத்து நம்மோடு கூட இருப்பேன் என்று உறுதிப்படுத்துகிற தேவன். அது மாத்திரமல்ல, நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்துருவோமா? அன்பின் ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் கற்றுக்கொண்ட பாடத்தின்படி மோசேயுடைய அழைப்பை குறித்து நாங்கள் கற்றுக்கொண்டோம். அதே போலதான் ஆண்டவரே, எங்களுக்கென்று ஒரு பணி வைத்திருக்கிறேன். இந்த உலகத்துல ஆண்டவரே, அடிமைப்படுத்தப்பட்ட மக்கள் பார்வோனின் ஆவியினால் அன்றைக்கு எகிப்தியரால் ஒடுக்கப்பட்டது போல இன்றைக்கு உலகத்துல எத்தனை மக்கள் ஒடுக்கப்படுகிறாங்க. சிறு பிள்ளைகள் எவ்வளவாய் ஒடுக்கப்படுகிறார்கள், எவ்வளவு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை ஆண்டவரே. சிறு தொழில் செய்கிறவங்க ஒடுக்கப்படுகிறாங்க ஆண்டவரே. இப்படிப்பட்ட சூழ்நிலையில விவசாயிகளுக்கு எவ்வளோ கஷ்டம் ஆண்டவரே, பொதுமக்களுக்கு எவ்வளோ கஷ்டம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில
வேளையில இவர்களுடைய அந்த ஒடுக்குதலை பார்த்த தேவனே, இவர்களுக்காக ஜெபிக்க எங்களுக்கு கிருபை தாரும், ஜெப ஆவி தாரும், ஆத்தும பாரத்தை தாரும், உம்முடைய தரிசனத்தை புரிந்து கொண்டு ஓடுகிற கிருபை தாரும், உம்முடைய அழைப்பை புரிந்து கொள்ளுகிற இருதயத்தை தாரும், ஆத்தும பாரத்தை தாரும். ஆண்டவர், எங்களை கொண்டு என்ன செய்ய திட்டம் வைத்திருக்கிறீரோ அந்த திட்டத்தை எங்களை கொண்டு செய்து முடிப்பீராக ராஜா. உலக வேலையில நாங்கள் ஓடினாலும் ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை உம்முடைய திட்டத்தை நிறைவேற்றுகிற பணியில எங்களை ஈடுபடுத்த எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. இன்னும் உங்களை கிட்டி நெருங்கி சேர எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும் ஆண்டவரே. உம்முடைய வேதத்தை அறிந்து கொண்டு உம்மை புரிந்து கொள்ளுகிற இருதயத்தை தாரும் ஆண்டவரே. உம்முடைய அழைப்பை உறுதிப்படுத்தி ஆண்டவரே அந்த அழைப்புல ஓடுகிற ஒரு அனுபவத்தை தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா, எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறோம் ராஜா, உமக்கென்று அர்ப்பணிக்கிறோம் ராஜா. ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். கிருபையின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். யார் யார் தங்களை அர்ப்பணித்திருக்கிறார்களோ ராஜா, அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற தரித்திரங்கள் மாறட்டும், கஷ்டங்கள் மாறட்டும், குடும்ப பிரச்சனை மாறட்டும், பிள்ளைகளால் வருகிற பிரச்சனை மாறட்டும், பிள்ளைகளுடைய வாழ்க்கை கட்டப்படட்டும் ஆண்டவரை, வீடு கட்டப்படுவதாக, இவர்களுடைய தேவைகளை சந்திப்பீராக, குடும்ப வாழ்க்கையில நிம்மதியை தருவீராக, சரீரத்தில் ஆரோக்கியத்தை தருவீராக. நீ கூட இருக்கிறதை அவர்கள் உணர்ந்து கொள்வார்களாக, உம்முடைய வார்த்தைகளை அவர்கள் கேட்பார்களாக ராஜா. உம்முடைய பிள்ளைகள் இப்ப புறப்பட்டு போகிறார்கள் ராஜா, அவர்களை வெறுமையாய் அனுப்ப மாட்டேன் என்று சொன்னீரே, அவர்களை ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய ஆசீர்வாதத்தை அவர்கள் உணரட்டும் அப்பா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கப்பா. உம்முடைய பிள்ளைகளை பயன்படுத்துங்க. இவர்கள் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். உம்முடைய சந்ததியை பயன்படுத்துவீராக. உன் சந்ததியின் மேல் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீரே, எங்கள் சந்ததிகள் மேல உம்முடைய ஆவி ஊற்றப்படட்டும். அவர்களை பயன்படுத்துவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ராஜா. இன்னும் நீங்க விரும்புகிற பரிசுத்தத்துக்குள்ள எங்களை கொண்டு வாங்க. ஆத்தும பாரத்தினால நிரப்புங்க, பயன்படுத்துங்க, கிருபையாய் நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். மாணவர்களே, நாளை சனிக்கிழமை மாலை 5:30 மணிக்கு வேதமே மனமகிழ்ச்சியில நீங்க எங்களோடு கலந்து கொள்ள மறந்துடாதீங்க. நிச்சயமாகவே கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். அந்த நேரங்கள் மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். அது மாத்திரமல்ல, வருகிற ஞாயிற்றுக்கிழமை நம்ம எல்லாருக்கும் தெரியும் முழு இரவு ஜெபம். அந்த முழு இரவு ஜெபத்துக்கு ஆயத்தமாகுங்கள். கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய ஜெபங்களை கேட்டு நம்முடைய குடும்பங்களிலே, தேசத்திலே, சபைகளிலே ஒரு பெரிய எழுப்புதலை கட்டளையிடுவார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.